வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த பரிசுத்த ஆராதனையில தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரத்தக்கதாக, தேவனுடைய ஆவியானவர் அசைவாடத்தக்கதாக, கர்த்தர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தத்தக்கதாக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய மகிமை எங்களை நிரப்பட்டும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை எங்களை மூடட்டும் என்று சொல்லி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்றோம். வர வேண்டிய பிள்ளைகளை வேகமாய் கொண்டு வாரும், தடைகளை மாற்றும், உன்னத நாம மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை பாடி ஆராதிப்போம். துதி துதி என் மனமே, துதிகட்குள் வசிப்பவரே, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடுமடமே. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நமக்கு எல்லா நாட்களிலும் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு நாம் அவரை பாட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் அவர் செய்த நன்மைகளை இருதயத்தில் நினைத்தவர்களாய் இந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். துதி துதி என் மனமே, துதிகட்குள் வசிப்பவரே, துதி துதி என் மனமே, துதிகட்குள் வசிப்பவரே, எல்லா நாட்களுக்கும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே, எல்லா நாட்களிலும் செய்யும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே, துதிகட்குள் வசிப்பவரே, அன்னையை போல அவர் என்னை அரவணை தாற்றிடுவார், அன்னையை போல அவர் என்னை அரவணை தாற்றிடுவார், அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இளைப்பாறுவேன், நான் இன்பமாக இளைப்பாறுவேன், நான் இன்பமாக இளைப்பாறுவேன், அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இளைப்பாறுவேன், நான் இன்பமாக இளைப்பாறுவேன், நான் இன்பமாக இளைப்பாறுவேன். துதி துதி என் மனமே, துதிகட்குள் வசிப்பவரே, துதி துதி என் மனமே, துதிகட்குள் வசிப்பவரே, கஷ்டங்கள் வந்திடவே இஷ்ட கர்த்தராம் துணையவரே, கஷ்டங்கள் வந்திடவே இஷ்ட கர்த்தராம் துணையவரே, துஷ்ட வைரிகள் நடுவில் அவர் நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார், நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார், நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார், துஷ்ட வைரிகள் நடுவில் அவர் நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார், நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார், நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். துதி துதி என் மனமே, துதிகட்குள் வசிப்பவரே, துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே, பாருங்கள் அமிழ்ந்திடவே
வசிப்பவரே, சகாய பர்வதமே, வல்ல கோட்டையும் அரணுமாமே. சகாய பர்வதமே, வல்ல கோட்டையும் அரணுமாமே. ஏதும் பயம் ஒன்று வேண்டாம் என்றால், எந்த சேதமின்றி காக்க வல்லோன், எந்த சேதமின்றி காக்க வல்லோன், எந்த சேதமின்றி காக்க வல்லோன். ஏதும் பயம் ஒன்றும் வேண்டாம் என்றால், ஏதும் சேதமின்றி காக்க வல்லோன், ஏதும் சேதமின்றி காக்க வல்லோன், எந்த சேதமின்றி காக்க வல்லோன். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே, துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே. சிங்கமோ வீரியன் பாம்போ, பல சிங்கமோ வலு சர்வமோ, சிங்கமோ வீரியன் பாம்போ, பல சிங்கமோ வலு சர்வமோ, அதன் தலையதை நசுக்கிடவே தக்க பலனை தருபவரே, தக்க பலன் தருபவரே, தக்க பலன் தருபவரே. அதன் தலையதை நசுக்கிடவே தக்க பலன் தருபவரே, தக்க பலன் தருபவரே, தக்க பலன் தருபவரே. துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே, துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே. எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியோடு பாடு மனமே. துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே, துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே. பாருங்கள் அமிழ்ந்திடவே மரவியாதியால் கலங்கினாலும், பாருங்கள் அமிழ்ந்திடவே மரவியாதியால் கலங்கினாலும், அவர் காயத்தின் தழும்புகளால் வியாதிதனை விலக்கிடுவார், வியாதிதனை விலக்கிடுவார், உன் வியாதிதனை விலக்கிடுவார். அவர் காயத்தின் தழும்புகளால் வியாதிதனை விலக்கிடுவார், வியாதிதனை விலக்கிடுவார், உன் வியாதிதனை விலக்கிடுவார். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே, துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே. எல்லா நாட்களும் செய்யும் நன்மைகளை நினைத்து நன்றியோடு பாடு மனமே, எல்லா நாட்களும் செய்யும் நன்மைகளை நினைத்து நன்றியோடு பாடு மனமே. துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே, துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். ஆமென். நமக்கெல்லாம் வார்த்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா? இந்த புதிய வருடத்தில் ஒவ்வொரு தனி நபருக்கும் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு கொடுத்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்.
ஆமென். அதை நம்ம இந்த ஆண்டிலேயே பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். துவங்கியவர் முடிய செய்வார், சொன்னவர் மறப்பதில்லை. துவங்கியவர் முடிய செய்வார், சொன்னவர் மறப்பதில்லை. வார்த்தை மீறாமல் காத்து கொள்வார், வழி விலகாமல் நடத்தி செல்வார். வார்த்தை மீறாமல் காத்து கொள்வார், வழி விலகாமல் நடத்தி செல்வார். இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. 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 வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். துவங்கியவர் முடிய செய்வார், சொன்னவர் மறப்பதில்லை. துவங்கியவர் முடிய செய்வார், சொன்னவர் மறப்பதில்லை. வாக்கை மீறாமல் காத்து கொள்வார், வழி விலகாமல் நடத்தி செல்வார். வார்த்தை மீறாமல் காத்து கொள்வார், வழி விலகாமல் நடத்தி செல்வார். இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. 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 நீ சொல்லும் வார்த்தை நீ நிறைவேற்றுவீர், நீ செய்யும் வரை காத்திருப்பேன். நீ சொல்லும் வார்த்தை நீ நிறைவேற்றுவீர், நீ செய்யும் வரை காத்திருப்பேன். ஆண்டாண்டு காலமாய் அழியாவும் வார்த்தையை தினமும் தந்து நடத்துமையாம். ஆண்டாண்டு காலமாய் அழியாவும் வார்த்தையை தினமும் தந்து நடத்துமையாம். இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. இதுவரை நடத்தி எல்லாரும் முழங்கால் படித்து பாடுவோம். எங்கள் எபினேசர் நீதானையா. இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். துவங்கியவர் முடிய செய்வார், சொன்னவர் மறப்பதில்லை. துவங்கியவர் முடிய செய்வார், சொன்னவர் மறப்பதில்லை. வார்த்தை மீறாமல் காத்து கொள்வார், வழி விலகாமல் நடத்தி செல்வார். வார்த்தை மீறாமல் காத்து கொள்வார், வழி விலகாமல் நடத்தி செல்வார். இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. இதுவரை நடத்தினீரே
நடத்தின தேவன், அவர் நம்முடைய எபினேசராய் இருக்கிறாரே. இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. உம் வார்த்தைகளில் ஒன்றும் பிழையில்லையே, தாமதம் இல்லாமல் நிறைவேற்றுவீர். உம் வார்த்தைகளில் ஒன்றும் பிழையில்லையே, தாமதம் இல்லாமல் நிறைவேற்றுவீர். பொய்யுரையா எங்கள் தெய்வம் நீரே, நீர் விளம்பினதை கண்கள் காண செய்யும். பொய்யுரையா எங்கள் தெய்வம் நீரே, நீர் விளம்பினதை கண்கள் காண செய்யும். இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. இதுவரை நடத்தினீரே, சுவாசத்தோடு சொல்வோமா, எங்கள் எபினேசர் நீதானையா. இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். துவங்கியவர் முடிய செய்வார், சொன்னவர் மறப்பதில்லை. துவங்கியவர் முடிய செய்வார், சொன்னவர் மறப்பதில்லை. வார்த்தை மீறாமல் காத்துக் கொள்வார், வழி விலகாமல் நடத்தி செல்வார். வார்த்தை மீறாமல் காத்துக் கொள்வார், வழி விலகாமல் நடத்தி செல்வார். இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. 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 நீ சொல்லும் வார்த்தை நீ நிறைவேற்றுவீர், நீ செய்யும் வரை காத்திருப்பேன். நீ சொல்லும் வார்த்தைகள் நிறைவேற்றுவீர், நீ செய்யும் வரை காத்திருப்பேன். ஆண்டாண்டு காலமாய் அழியாவும் வார்த்தையை தினமும் தந்து நடத்துமையா. ஆண்டாண்டு காலமாய் அழியாவும் வார்த்தையை தினமும் தந்து நடத்துமையா. இதுவரை உதவினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். துவங்கியவர் முடிய செய்வார், சொன்னவர் மறப்பதில்லை. துவங்கியவர் முடிய செய்வார், சொன்னவர் மறப்பதில்லை. வாக்கு மீறாமல் காத்துக் கொள்வார், வழி விலகாமல் நடத்தி செல்வார். வார்த்தை மீறாமல் காத்துக் கொள்வார், விலகாமல் நடத்தி செல்வார். இதுவரை உதவினவர் அவர். இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் நீதானையா. உம் வார்த்தைகளில் ஒன்றும் பிழையில்லையே, தாமதம்
நிறைவேற்றுவீர். உம் வார்த்தைகளில் ஒன்றும் பிழையில்லையே, தாமதம் இல்லாமல் நிறைவேற்றுவீர். பொய்யோரையா எங்கள் தெய்வம் நீரே, நீர் விளம்பினதை கண்கள் காண செய்யும். பொய்யோரையா எங்கள் தெய்வம் நீரே, நீர் விளம்பினதை கண்கள் காண செய்யும். இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர். சபை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இதுவரை நடத்தினீரே, அவர் நம்முடைய எபினேசராய் இருக்கிறாரே. இதுவரை நடத்தினீரே, இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் தானையா. 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 இதுவரை நடத்தினீரே எங்கள் எல்லாரும் சேர்ந்து தானையா. இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் தானையா. வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். துவங்கியவர் முடிய செய்வார், சொன்னவர் மறப்பதில்லை. துவங்கியவர் முடிய செய்வார், சொன்னவர் மறப்பதில்லை. வார்த்தை மீறாமல் காத்துக் கொள்வார், வழி விலகாமல் நடத்தி செல்வார். வார்த்தை மீறாமல் காத்துக் கொள்வார், வழி விலகாமல் நடத்தி செல்வார். இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் தானையா. 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 வாக்கு கொடுத்தவர், இதுவரை நடத்தினீரே எங்கள் எபினேசர் தானையா. 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 Hallelujah. Yes, Jesus. Amen. இதுவரை நடத்தின தெய்வம் நீர் ரட்சா. அப்பா எங்களுடைய பிரேசராகிற தேவன். ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சா. Yes, Jesus. Hallelujah. 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 வாக்கு தந்த தேவன் அவர். அவர் வாக்கு சொன்னவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறாரே. இம்மட்டும் காத்த எபனேசர் அவர் இனியும் காக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. துவங்கினவர் அவர் முடிய செய்வார். இந்த புதிய வருடத்தை துவங்க செய்தவர் இந்த வருடத்தை முடியவும் செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். எஸ் ஜீசஸ். வாக்கு தந்த தேவனவர், வாக்கு கொடுத்த தேவனவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு உரைக்க அது அப்படியே நடக்கும். அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. அவர் மனம் மாற மனுஷன் அல்லவே, அவர் மனம் மாற மனுஷன் அல்லவே. அவர் வாக்கு பண்ணின தேவனவர், வாக்கு பண்ணின தேவனவர். அதை நிறைவேற்றும் வரை அவர் சும்மா இருப்பது இல்லையே. வாக்கு கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றும் வரை அவர் வெறுமையாய் இருப்பது இல்லையே. ஆமென், ஆமென். நமது தேவனை எல்லாரும் ஆராதிப்போமா. ஷபரபரதிரகரதலரபா ஓரியாந்தராதிரதலரஷகரபரபா வாக்குத்தத்தத்தை பெற்ற தேவ பிள்ளையே,
வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட தேவ ஜனமே, நீங்க சும்மா இருக்க வேண்டாம். விசுவாசத்தோட தேவ சமூகத்தில் கேட்பீங்களா? வாக்கு பண்ணின தேவன் அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். அவர் செய்யும் வரை அவர் சும்மா இருப்பதில்லை. அவர் சொன்னதை செய்யும் வரை அவர் சும்மா இருப்பதில்லை. அவர் சொன்ன வார்த்தையில், அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களில் ஒன்றும் பிழை இல்லாமல், ஒன்றும் கீழே விழுந்து போக அனுமதிக்காமல் அதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறாரே. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரே. அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை அவர் சும்மா இருப்பதில்லை. சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒருவேளை உன் இருதயத்துக்கு அது இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், பாலும் தேனும் ஓடுற தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே, அது எப்படி ஆகும்னு ஒரு கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம். ஒன்றுமில்லை. அவர் சொன்னதை அப்படியே நம்பு. அவர் சொன்னதை அப்படியே நம்பு. அவர் அப்படியே நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. ரிபாரா ஷகரதி பரபரபலரபா ரிதாரதரதிரந்தரதலர ஷதரதிரதலரபரபலரபா ரிபாபர ஷகரதி ஹாந்தலரபோரபரபலரபரபா ரிபாபர ஷபரபோரதிரதலரபலரபரபரபா ரிபாபர கரதிரதலரபா. விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் யாரும் சும்மா இருக்க வேண்டாம். தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஆவியில் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். ஆமென், ஆமென். முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. அவரை துதித்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. அவரை துதித்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ரிபாரா ஷபரபோரதீரதலரபரபா ரிபாரியாந்தரா தீர உங்க மத்தியிலே இறங்கி வந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. கட்டுகளை உடைத்தெறிய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. கட்டுகளை நொறுக்கி போட, கட்டுகளை சுட்டெரிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. ரிபார ஷபர போரதீரதலரலரபா ரியாந்தராதீரதலர ஷகரதீரதலரபரபரபலரபரபா. சத்ருவின் சகல தந்திரங்களையும் சத்ருவின் சகல கிரியைகளையும் முறியடிக்க வல்லமையுள்ள தேவனவர். இன்று கண்ட எகிப்தென நீ ஒருபோதும் இனி காண்பதில்லை. கடந்த வருடத்தில் கண்ட எகிப்தென இனி நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையில காண்பதில்லை. செங்கடலில் அமிழ்த்தி போட்டாரே, செங்கடலில் மூழ்கடிக்க போட்டாரே. லாராதியாந்தரா ஷகரதீரதலர போரபரபலரபா ரிபாபர ஷபரபோரதீரதலரலரபரபா ரிதாரதரதீரந்தலரா ஷபரபோரதீரதலரபலரபா லிகரதரதலர ஷதரதீரந்தராதீரதலரபரபரபலரபரபா. ஆமென். ஓ ரிபாபர ஷபரபோரதீரதலரபா ரிகார அந்தியாந்தராதீரதலர ஷபரபோரபரபலரபா ரபரபராதீரதலர ஷபரபோரதீரதலரபரபா. Yes Jesus, amen, hallelujah. ரிபாபர ஷபரபோரதீரதலரபோரபலரபா. கடந்த ஆண்டுல நான் எப்படி இருந்தோனோ நான் அப்படியே இருக்கிறேனேன்னு ஒரு சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம். கடந்த ஆண்டு எனக்கு எப்படி இருந்ததோ அப்படித்தானே நான் இந்த ஆண்டுலேயும் இருக்கிறேன்னு தேவ பிள்ளையே, அந்த எண்ணத்தோடு நீ தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். ஒரு காரியத்தை நினைத்துக்கொள். அவர் மேல் நீ வாஞ்சையாக இருந்தால்,
அவரை நீ உறுதியாய் பற்றி கொண்டால் உண்மையாகவே அவர் உன்னை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் அதை தீர்க்க தரிசனமாய் சபைக்கு தேவன் உரைக்கிறார். அவரை நீ உண்மையாய் பற்றுக்கொள்வாயானால், அவர் மேல் நீ வாஞ்சையாய் இருப்பாயானால், அவருடைய பாதத்தில் அதிக நேரங்கள் நீர் அமர்ந்திருப்பாயானால் நிச்சயமாகவே உன்னை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஷபபபபரதரதிரதலரபம் ரிபபபரகரதியாந்தராதிரதலரஷதரதிரதலரபரபம் ஓ ரிகபபபபலரஷபரபரதிரதலரபம். Yes, Jesus. Amen. ஆமென். இரு கரங்களை மார்போடு அணைத்துக்கொண்டு, இரு கரங்களை மார்போடு அணைத்துக்கொண்டு சொல்வீங்களா? நான் உங்கள் மேலே வாஞ்சையாக இருக்கேன்ப்பா. அப்பா, நான் உங்கள் மேலே வாஞ்சையாக இருக்கேன்ப்பா. உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், நீதிமான் நான் ஓடுவேன். ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பில் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைத்திருயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பில். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? உங்களை விடுவிக்க போறார் அவர். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை வைப்பீர். உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்த
கரங்களாலே மூடி மறைத்து காத்து கொள்வீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீருயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் கரங்களை உயர்த்தி சொல்வோமா, என்னை விடுவிப்பின் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீருயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். 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 Yes, Jesus. தேவ பிள்ளையே, அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வாயானால் அவருக்குள் நீ சுகமாய் வாழ்ந்திருக்க முடியும். அவருக்குள் நீ சுகமாய் வாழ்ந்திருக்க முடியும். ஆமென். ஒரு நாளும் அவர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. கோழி எப்படி தன் குஞ்சுகளை சிறகின் கீழாய் மூடி மறைத்து பாதுகாக்கிறதோ அப்படியே மூடி மறைத்து அவர் உன்னை பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் மேல் வாஞ்சையாய் மாத்திரம் இரு. என் தேவன், என் தகப்பன், என் அப்பா என்று அவர் மேல் வாஞ்சையாய் எப்போதும் அவருடைய பாதத்தில் காத்திருப்பாயானால் நீ சுகமாய் வாழ்ந்திருப்பாய், நீ சுகமாய் வாழ்ந்திருப்பாய். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். அப்பா, சுகமாய் வாழ்ந்திருப்பதற்கு ஒரு வழியை காட்டி கொடுத்தீரே அப்பா. அப்பா, உம்மை வாஞ்சிக்க அப்பா ஒரு வழியை காட்டி கொடுத்தீரே, உமக்கு நன்றி ராஜான்னு சொல்லுங்க. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா எங்கள் மத்தியில் நீங்கள் உள்ளாவை கொண்டிருந்தீர். உம்மை பாடி துதிக்கும்படியான கிருபைகளை கொடுத்தீர். உமக்கு நன்றி ராஜா. அபிஷேகித்தீர், நன்றி அப்பா. கட்டுகளை உடைத்தீர், நன்றி ராஜா. சத்ருவின் போராட்டங்களிலிருந்து விடுதலைகளை கொடுத்தீர், நன்றி ராஜா. வாக்குத்தத்தங்களை கொடுத்து பேசினீர், நன்றி அப்பா. நிறைவேற்றுவேன் என்று மீண்டும் வாக்கு பண்ணியிருக்கிறீர், நன்றி ராஜா. அப்பா, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான பகுதியை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுடைய ஊழியக்காரர் மூலமாய் வருகிற வார்த்தைகளை தேவன் அபிஷேகத்தோடு வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயங்களுக்கு தேவையான ஏற்ற வார்த்தைகளை தேவன் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. தேவ விடுதலை சபையில் உண்டாகட்டும். வந்த பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி நிறைவான வார்த்தைகளோடு திரும்பி செல்ல, நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் திரும்பி செல்ல தேவன் ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்து வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். हालेलुया। இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசக்கூடியதான வார்த்தை, आज परमेश्वर हमसे बात करने वाला वचन, ஏமன் ஸ்தோத்திரம், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட தாவீது. मनुष्य के द्वारा इनकार किया गया दाऊद। ஆமென் आमीन। ஏமன் மனிதர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டதான தாவீது. मनुष्य के द्वारा बेफिक्र बेपरवाह किया गया दाऊद। மனிதர்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீது. मनुष्य के द्वारा तुच्छ गिना गया दाऊद। தாவீதை குறித்து நாம் அறிந்த பகுதி, दाऊद के बारे में हम जानने वाला हिस्सा, தாவீது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். दाऊद परमेश्वर के द्वारा आशीष पाया, அதுதான் நமக்கு தெரியும். वही हमें मालूम है। ஆனால் ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஏமன் ஸ்தோத்திரம் பின்னால் அவன் வாழ்க்கையில் கடந்து போன பாதைகளை நாம் அதிகமாய் தியானிப்பதில்லை. लेकिन उसके जीवन के आशीर्वाद के पीछे वो जिस रास्ते से गया उसे ध्यान से नहीं देखते। உடைக்கப்படாமல் உருவாக்கப்படுவது இல்லை. बिना टूटे जाने के उत्पन्न नहीं होते। அல்லேலூயா. हालेलुया। தள்ளப்படாமல் உயர்வு இல்லை. नीचे गिराए बिना ऊंचाई नहीं, புறக்கணிக்கப்படாமல் மேன்மை இல்லை. इनकार के बिना बड़प्पन नहीं। ஆமென். आमीन। தாவீதை குறித்து நாம் அறிந்த காரியங்கள், दाऊद के बारे में हम जानने वाला कार्य, தாவீது தேவனை நன்றாய் துதிக்கிறவன். दाऊद अच्छे से परमेश्वर की स्तुति करता है। தாவீது தேவனை ஆராதிக்கிறவன். दाऊद परमेश्वर की आराधना करता है। தாவீது ஆடுகளை மேய்க்கிறவன் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். दाऊद भेड़ों को चरता है, ये सबको पता है। ஆடுகளை மேய்த்தவரை ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தினார் என்பதுதான் நமக்கு தெரியும். भेड़ों को चराने वाले को परमेश्वर ने राजा के रूप में ऊंचा के सबको मालूम है। ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலே பல இடங்களில் அவன் புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகள் உண்டு. लेकिन दाऊद के जीवन में कई जगह पर उससे इनकार किया गया, बाहर ढकेल दिया गया, ऐसी जगह है। வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தாவீது பல இடங்களில் அழுத நாட்கள் உண்டு. वचन में आप पढ़कर देखोगे तो दाऊद कई जगह पर रोया है, ऐसे जगह है। பல இடங்களில் அவனுடைய வாழ்க்கை வனாந்திர நாரையை போன்றதான வாழ்க்கை வந்தது உண்டு. कई जगह पर कई दिनों में उसके जीवन में रेगिस्तान के जैसा सूखापन आया है। அநேக இடங்களில் அவன் அற்பமாய் எண்ணப்பட்ட இடங்கள் உண்டு. कई जगह पर वो तुच्छ जाना गया, ऐसे जगह है। அநேக நேரத்தில் மரணத்தின் அருகில் வரை அவன் கடந்து சென்ற நாட்களும் உண்டு. अनेक जगह पर वो मृत्यु तक पहुंचा, ऐसा दिन थे। தாவீதை இவ்வளவு மேன்மையான ஸ்தானத்துக்கு கொண்டு போவதற்கு அவனை தூண்டிவிட்ட காரியங்கள் இவைகள் தான். दाऊद को इतने ऊंचे स्थान पर ले जाने के लिए उकसाए हुए कार्य यही सब है। தாவீது செய்த காரியங்கள் என்ன? दाऊद ने क्या कार्य किया? அற்பமாய் எண்ணப்பட்ட போதும் தேவனை துதித்தான். जब वो तुच्छ जाना गया तब भी परमेश्वर की स्तुति किया। அல்லேலூயா. हालेलुया। அற்பமாய் மனிதர்கள் எண்ணினாலும் தேவனை துதிப்பதை அவன் விடவில்லை. मनुष्य से तुच्छ जानने लगे तब भी वो परमेश्वर की स्तुति करना नहीं छोड़ा। மனிதனால் புறக்கணிக்கப்பட்ட இடத்திலும் தேவனை துதிப்பதற்கு அவன் மறக்கவில்லை. मनुष्य जहां पर उसे इनकार के बाहर ढकले वहां पर भी परमेश्वर की स्तुति करना नहीं छोड़ा। கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில் அவன் நடந்து போனாலும் தேவனை பாடுவதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் அவன் ஒருபோதும் மறந்து போகவில்லை. आंसुओं के तराई में होकर जाते समय भी परमेश्वर की स्तुति करना, परमेश्वर की गीत गाना कभी नहीं भूला। சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், भजन संगीता में हम पढ़ते हैं, மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனாலும் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார். संगीत में हम पढ़ते हैं कि मैं मृत्यु के घोर अंधकार में जाऊं तो भी उनका लाठी और सोटा मुझे थामेगा। மரணத்தின் பள்ளத்தாக்கில் போகும்போதும் தேவனை மட்டும் உயர்த்துவதற்கு தன் கண்களை ஏறெடுத்துக் கொண்டே இருந்தார். मृत्यु के अंधकार में जाते समय भी परमेश्वर को सिर्फ ऊंचा उठाने के लिए उसकी आंखों को उठाकर रखा। இந்த அனுபவங்கள் தான் தாவீதை ஒரு உயர்ந்த மனிதனாக உயர்த்துவதற்கு கொண்டு செல்வதற்கு போதுமானதாக இருந்தது. यही अनुभव दाऊद को एक ऊंचे स्थान में एक ऊंचा मनुष्य के रूप में ले जाने के लिए काफी थे। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। நல்லா கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए। தேவன் தேவதூதர்கள் ஆராதிக்கிற ஆராதனையில் பிரியப்படுகிறதை காட்டிலும் தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிற ஆராதனையில் பிரியப்படுகிறார்.
परमेश्वर के स्वर्गदूत जो आराधना करते गए, उससे भी बढ़कर जो परमेश्वर के बच्चे मनुष्य आराधना करते उसमें प्रिय है। மறுபடியும் சொல்கிறேன், फिर से कहता हूँ, தேவதூதர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். परमेश्वर के स्वर्गदूत परमेश्वर की आराधना करते। அந்த ஆராதனையை தேவன் விரும்புகிறதை காட்டிலும் தேவ பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிறதை தேவன் விரும்புகிறார். उस आराधना को परमेश्वर चाहने से बढ़कर जो परमेश्वर के बच्चे परमेश्वर की आराधना करते हैं उससे वो चाहते हैं। ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या? தேவதூதர்களுக்கு பாடுகள் என்று சொன்னால் என்ன என்று தெரியாது. स्वर्गदूतों को पीड़ा करके क्या पूछेंगे तो पता नहीं। தேவதூதர்களுக்கு வேதனை என்ன என்று சொல்லி தெரியாது. स्वर्गदूतों को वेदना क्या है करके पूछोगे तो पता नहीं। தேவதூதர்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியவே தெரியுமா? தெரியாது. स्वर्गदूतों को कष्ट तकलीफ उसे पता रहेगा क्या? नहीं। அவங்களுக்கு கண்ணீர்னா என்னன்னே தெரியாது. उनको आंसू मतलब क्या वही नहीं पता। அவங்களுக்கு இழப்புகளே கிடையாது. उनके लिए खोना नहीं। அவங்களுக்கு பட்டினினா என்னன்னு தெரியாது. उनके लिए भूखा रहना पता नहीं। அவங்களுக்கு கடன் பாரம்னா என்னன்னு தெரியாது. उनको उधारी का बोझ मतलब पता नहीं। அவங்களுக்கு வாடகை கொடுக்க வேண்டாம். उनको भाड़ा देना नहीं। பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டாம். बच्चों के लिए फीस नहीं देना। அதானிக்கு எலக்ட்ரிசிட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. अदानी को बिजली का बिल भरने की जरूरत नहीं। சாப்பாடு கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. खाने के लिए पैसा भरने की जरूरत नहीं। ஒண்ணுக்குமே பைசா இல்ல. किसी के लिए भी पैसा नहीं। எதுவுமே அவங்களுக்கு டென்ஷன் கிடையாது. कोई भी चिंता उनको नहीं। அவங்களுக்கு வியாதினா என்னன்னே தெரியாது. उनके लिए बीमारी मतलब क्या है वही नहीं पता। எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். किसी भी परेशानी के बिना वो परमेश्वर की आराधना करते। எந்த பிரச்சனையும் அனுபவிக்காமல் தேவனை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். कोई भी परेशानी को अनुभव किए बिना वो परमेश्वर की आराधना करते। நீங்களும் நானும் அப்படி அல்ல. लेकिन आप और मैं वैसे नहीं। கஷ்டம்னா என்னன்னு தெரியும். कष्ट मतलब क्या है हमें पता है। கஷ்டத்தின் மத்தியிலும் தேவனை ஆராதிக்கிறோம். उन कष्टों के बीच में भी हम परमेश्वर की आराधना करते। அதனால தான் தேவதூதர்களின் ஆராதனையை காட்டிலும் நம்முடைய ஆராதனையை ஆண்டவர் விருப்பப்படுகிறார். इसीलिए स्वर्गदूतों की आराधना से बढ़कर परमेश्वर हमारी आराधना को चाहते हैं। வியாதினா என்னன்னு நமக்கு தெரியும். अरे बीमारी मतलब क्या है हमें पता है। சரீரத்தில் வரக்கூடிய வியாதி பாடு கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும். शरीर में आने वाली बीमारी पीड़ा कष्ट तकलीफ क्या है हमें पता है। என் பிள்ளை வேதனையின் நடுவிலையும், मेरा बच्चा वेदना के बीच में भी, என் வியாதியின் நடுவிலையும், बीमारियों के बीच में भी என்னை ஆராதிக்கிறார். मेरी आराधना करता है। ஆகவே தான் அவர்கள் ஆராதனையை காட்டிலும் நம்முடைய ஆராதனையில் பிரியமுள்ளவராக இருக்கிறார். इसीलिए उनकी आराधना से भी हमारे आराधना में परमेश्वर प्रिय है। கஷ்டத்தின் நடுவிலையும், कष्ट के बीच में, இழப்புகள் நடுவிலையும், हर एक खोने के बीच में, பட்டினியின் நடுவிலையும், भूखापन के बीच में, நிந்தையின் நடுவிலையும் தேவனை நீ ஆராதிக்கிற பாரு. निंदाओं के बीच में भी तू जो परमेश्वर की आराधना करता है ना, இந்த ஆராதனையை தான் தேவன் விருப்பமாய் ஏற்றுக்கொள்கிறார். यही आराधना को परमेश्वर चाहत से उसे ग्रहण करते हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। எல்லா கஷ்டத்தின் நடுவிலையும், सारे कष्टों के बीच में, எல்லா உபத்திரவங்கள் பாடுகள் நடுவிலையும் सारे कलेश और पीड़ा के बीच में அவர் செய்கிற நன்மைகளை அனுபவித்து वो जो भलाई करते उसे अनुभव करके அவருடைய அன்பை ருசித்து நாம் தேவனை ஆராதிக்கிறோம். उनके प्रेम को चक्कर हम परमेश्वर की आराधना करते। தேவதூதர்கள் அப்படி எல்லாம் கிடையாது. स्वर्गदूत ऐसे नहीं। அவங்களுக்கு ரெக்கார்டிங் மாதிரி தான் அப்படியே ஆராதனை ஹalleluya ஹalleluya. उनके लिए रिकॉर्डिंग जैसे हालेलुया हालेलुया। நமக்கு அப்படி கிடையாது. हमारे लिए वैसा नहीं। ருசிச்சு ரசிச்சு அனுபவிச்சு தேவனை ஆராதிக்கிறோம். अरे उसे अच्छे से चक्कर उसे रुचि से अनुभव करके परमेश्वर की आराधना करना। எப்படி? कैसे? கஷ்டத்தின் நடுவுல ஏசப்பா செய்த அற்புதத்தை ரசிச்சு, अरे कष्ट के बीच में यीशु पिता ने जो अद्भुत किया उसे चक्कर, சரீர வேதனையில கர்த்தர் கரம் கூட இருந்ததை ருசிச்சு, अरे शरीर की वेदनाओं में भी परमेश्वर का हाथ साथ में था उसे रुचि के साथ, தேவை நடுவுல ஆண்டவர் செய்த அவன் அற்புதத்தை அனுபவிச்சு, जरूरतों के बीच में परमेश्वर ने जो अद्भुत किया उसे समझकर ஆண்டவர் ஆராதிக்கும் போது மதிமயங்கி ஆண்டவர் ஆராதிக்கிறார். परमेश्वर की आराधना करते समय
खोकर आराधना करना है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। சாமுவேல் 30 அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா पहले शामुएल के 30वें अध्याय के 6ठे वचन का पढ़कर देखोगे तो தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. दाऊद के बारे में बताया गया है। தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். दाऊद बहुत ही दबाया गया। சகல ஜனங்களும் सारे लोग தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி दाऊद के विरुद्ध उठकर தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். दाऊद पे पथराव करना चाहिए करके कहे। ஆனாலும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். फिर भी दाऊद अपने आप को परमेश्वर के सामने परमेश्वर में दृढ़ कर लिया। ஹalleluya हालेलुया। பாருங்க, देखिए தாவீது ரொம்ப நெருக்கப்படுறான். दाऊद बहुत ही संकट में। அவன் கூட இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவனை கல்லெறியணும்னு சொல்றாங்க. उसके साथ जितने भी लोग हैं सब कहते हैं उसको पत्थर मारना है। அவன் கல்லை எடுத்து தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறான். वो हाथ में पत्थर उठाकर खड़ा है। ஆமென் आमीन। இந்த நேரத்துல என்ன பண்றான்? इस समय में क्या करता है? தாவீது தேவனை தேடுகிறான். दाऊद परमेश्वर को ढूंढता है। ஹalleluya हालेलुया। தாவீது கடந்து போன பாதைகளில் எல்லாம் தேவனை ருசித்து ரசித்து தேவனை ஆராதிக்கிற தேவமனிதன். अरे दाऊद जाने वाले हर रास्ते में परमेश्वर को चक्कर रुचि के साथ परमेश्वर की आराधना करने वाला मनुष्य। தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर की आराधना करने वाले परमेश्वर के बच्चे। நிந்தைகள் வரும், निंदा आएगी, தேவனை ஆராதிக்கிறதை நிறுத்தக்கூடாது. परमेश्वर की आराधना करना मत रोकिए। அவமானங்கள் வரும், अपमान आएंगे, தேவனை ஆராதிக்கிறதை நிறுத்தக்கூடாது. परमेश्वर की आराधना करना मत रोकिए। புறக்கணிக்கப்படுகிற நிலை நமக்கு உண்டாகும். अरे आपको इनकार करेंगे, बाहर ढकेलेंगे। தேவனை ஆராதிக்கிற நிலையை நாம் விட்டுவிடக் கூடாது. परमेश्वर की आराधना करने की स्थिति को मैं नहीं छोड़ना है। இந்த வருடத்தில் ये साल இந்த சூழ்நிலைகள் நடுவில் इन परिस्थिति हालात के बीच में தேவனுடைய அன்பை ரசித்து ருசித்து ஆராதிக்கும் தேவ ஜனங்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर के प्रेम को चक्कर रुचि के साथ दिलचस्पी के साथ आराधना करने वाले परमेश्वर के बच्चे होने चाहिए। தாவீது புறக்கணிக்கப்பட்ட दाऊद को इनकार की जगह पर உதாசீனப்படுத்தப்பட்ட 3 இடத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். जहां पर उसे बेफिक्र करके बेपरवाह करके इनकार किया गया उसे 3 जगह को बताता हूं। ஒன்றாவது எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். जो लिखने वाले वो लिख लीजिए। ஆமென் आमीन ஹalleluya हालेलुया। ரொம்ப ஞானம் உள்ளவர்கள் மண்டையில ஃபீட் பண்ணிடுங்க. जो बहुत ही ज्ञानी है वो दिमाग में फिट कर लीजिए। ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் எழுதிக் கொள்ளுங்க. जो ज्ञान में कम है वो लिख लीजिए। Praise the Lord. प्रेज द लॉर्ड ஹalleluya हालेलुया। நல்லா கவனிச்சுங்க. अच्छे से ध्यान ஒன்று, दीजिए। पहला தாவீது தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டான். दाऊद उसके पिता के द्वारा जो है बेपरवाह किया गया। தாவீது दाऊद தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டான். उसके पिता के द्वारा इनकार किया गया। தாவீதை குறித்து நாம் சிந்திக்கிறோம், அவன் ராஜா. दाऊद के बारे में हम विचार करते कि वो राजा है, ஆனால் ராஜாவாவதற்கு முன்பு அவன் கடந்து போன பாதை लेकिन राजा होने से पहले जो रास्ते पे हो गया தன் வீட்டு நபர்களால் अपने घर के परिवारों के सदस्य के தன் द्वारा சொந்த தகப்பனாலே ஒன்றுக்கு உதவாதவன் என்று புறக்கணிக்கப்பட்டவன். उसके खुद के पिता के द्वारा ये किसी के लिए भी लायक नहीं है करके इनकार किया गया। எப்படி? कैसे? ஒன்றுக்கு உதவாதவன். अरे एक काम के लिए भी लायक नहीं, குடும்பத்துல இவன் எதுக்குமே தகுதி இல்லப்பா. परिवार में किसी के लिए भी लायक नहीं। அல்லேலூயா हालेलुया। அப்படின்னு தகப்பன் ஒதுக்கியே வச்சிட்டாரு. ऐसा कहकर पिता ने उसे अलग कर दिया। இவன் ஆடு மேய்க்கிறதுக்கு மட்டும்தான் லாயக். ये भेड़ बकरियों को चराने के लिए लायक है। குடும்பத்துல ஒரு நபரா ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு கூட தகப்பன் வெட்கப்படுகிறார். परिवार का एक सदस्य ऐसा मानने के लिए भी पिता लजाते हैं। சில நேரத்துல கொஞ்சம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே கொஞ்சம் வசதியானவங்களா இருந்தா कुछ समय में हमारे परिवार वाले ही कुछ अच्छे सुविधा में हो गए तो அவங்க வீட்டுல ஏதாவது நல்ல காரியம் நடந்தா வசதியில குறைஞ்சவங்களை கூப்பிடுறது கொஞ்சம் வெட்கப்படுவாங்க. उनके घर में ही कुछ अच्छा कार्य होगा तो जिनकी सुविधा कम है उनको बुलाने के लिए थोड़ा सोचते। அப்படி ஒரு 10 பவுன் 20 பவுன் போட்டுட்டு நாட்டிட்டு பொண்ணாச்சு அவங்களுக்கு முன்னால ஸ்தானம். ऐसा 10 पाउंड 20 पाउंड गले में कान में लटका के ऐसे डिंग डिंग करके जाएंगे तो उनको आगे का स्थान ஒண்ணுமே இல்ல. कुछ भी नहीं है। எல்லாமே பிளாஸ்டிக், सब कुछ प्लास्टिक है, எல்லாமே நकली, सब कुछ डुप्लीकेट नकली है। காதுல போட்டுருக்கவங்களுக்கு கொஞ்சம் பின்னால நீ நில்லு நில்லு. वैसे जो पहने उनको थोड़ा पीछे तो थोड़ा रुक। அவங்க முன்னால வந்து உட்காரட்டும். अरे उनको आगे आके बैठने दो। Praise the Lord. प्रेज द लॉर्ड। தாவீதுக்கு இந்த நிலை உண்டாச்சு. दाऊद की भी ऐसी स्थिति हुई। எங்க இருக்கு பாஸ்டர் பைபிள்ல? कहां पर है पास्टर बाइबल में? 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் पहला शामुएल का पुस्तक का 16वां अध्याय 11வது வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 11वें वचन को आप उठाकर पढ़ोगे तो 1 சாமுவேலின் புத்தகம் पहला शामुएल का पुस्तक 16வது 1 சாமுவேல் chapter 16 पहला शामुएल का 16वां
अध्याय 16வது அதிகாரம் 11வது வசனம். 16वें अध्याय का 11वां वचन. அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. वहां पे जो कहा गया उसे मैं पढ़ता हूं, ध्यान से सुन लीजिए. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டார். तब शामुएल ने पूछा, इससे से तेरे बच्चे इतने ही हैं क्या? அதற்கு அவன் என்ன சொல்றான்? उसके लिए वो क्या कहता है? இன்னும் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். नहीं, लोगरा सबसे जो छोटा है वो रह गया. அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். वो भेड़ बकरियों को चरा रहा है. Praise the Lord. Praise the Lord. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, तब शामुएल ईशा को देखकर, ஆள் அனுப்பி लोग को भेजकर, அவனை அழைப்பி उससे बुलवाकर, அவன் இங்கே வரமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். वो जब तक यहाँ ना आए तब तक मैं खाने में नहीं बैठूंगा. அல்லேலூயா. हालेलुया. இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன். ये दृष्टांत, ये संभव को मैं आपको बताकर आगे बढ़ता हूँ. இஸ்ரவேலிலே முதல் ராஜா சவுல். इस्राएल का पहला राजा शाऊल. அவன் சவுல் பாவம் செய்தபோது शाऊल ने जब पाप किया, ஆண்டவர் சவுலை தள்ளிவிட்டு இன்னொருவரை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். परमेश्वर शाऊल को हटाकर और एक व्यक्ति का अभिषेक करना चाहते हैं. அப்ப யார் போய் அபிஷேகம் பண்ண வேண்டும்? तो कौन जाके अभिषेक करना चाहिए? அந்த தேசத்தில் இருக்கிறதான தீர்க்கதரிசி போய் அபிஷேகம் பண்ண வேண்டும். उस देश में का भविष्यद्वक्ता जाकर उसे अभिषेक करना चाहिए. அந்த காலத்தில் யார் தீர்க்கதரிசியா இருக்கிறார்கள்? उन दिनों में कौन भविष्यद्वक्ता है? சாமுவேல் தீர்க்கதரிசியா இருக்கிறார். शामुएल भविष्यद्वक्ता भविष्यवाणी करते, भविष्यद्वक्ता है तभी. கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, परमेश्वर शामुएल को देखकर कहते, தைல குப்பி எடுத்துட்டு போப்பா. तू जो है तेल की कुप्पी को लेकर जा. யார் வீட்டுக்கு போணும் ஆண்டவரே? किसके घर पे जाना है प्रभु? ஏமன் பெத்லகேமில் இருக்கிற ஈசாயுடைய வீட்டுக்கு போ. बतलेम के ईसा के घर पे जा. ஈசா யாருன்னா தாவீதுடைய தகப்பன். ईसा कौन है? दाऊद का पिता. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. அங்க போ. वहां पर जा. அங்க ஒரு விருந்து பண்ணணும். वहां पे तुझे एक भोजन करना है. பலி விருந்து பண்ணணும். एक बलि के बाद भोजन करना है. அவங்க வீட்ல ஒருத்தனை நான் அபிஷேகம் பண்ண போறேன் ராஜாவாக. उनके घर पे मैं एक को अभिषेक करने वाला हूँ राजा के रूप में. தாவீதுடைய வீட்டுக்கு ஈசாய் போயிட்டாரு. तो दाऊद के घर पे जो ईसा के घर पे सामुएल चले गए. ஆமென். ஈசாயுடைய வீட்டுக்கு சாமுவேல் போயிட்டார். ईसा के घर पे सामुएल चले गए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. ஒரு ஏமன் சோத்திரன் கண்ணு குட்டி கூட்டி போறார். एक बछड़े को लेकर गए பலி செலுத்தி அங்க சாப்பாடு போடுறதுக்கு. बलि चढ़ाकर खाना खाने के लिए. ஒரு கையில கொம்பில் தைலத்தை கொண்டு போகிறார், அபிஷேக தைலத்தை. और एक सिंह के अंदर जो के अभिषेक का तेल लेके जा रहे. Praise the Lord. Praise the Lord. ஈசாயுடைய வீட்டுக்கு போயாச்சு. ईसा के घर पे चले गए. ஆமென். சோத்திரன் கர்த்தர் அனுப்பினபடி சாமுவேல் வந்து சேர்ந்தார். परमेश्वर ने जैसे भेजा सामुएल आके पहुंचा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆமென். சோத்திரம் அங்க என்ன நடக்குதுன்னா, वहां पर क्या हो रहा है? ஆமென். ஸ்தோத்திரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். 5वें वचन में पढ़ते हैं. ஆமென். சாமுவேல் போய் சொல்றாரு, सामुएल जाकर कहते हैं, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றார். तुम सभी अपने आप को पवित्र करके मेरे साथ यज्ञ के लिए आओ. மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தார். उसके बाद ईशे और उसके पुत्र को जो है पवित्र करके यज्ञ के लिए बुलाए. அவர்கள் वंदபோது वे आने के बाद அவன் ஈசாயுடைய முதல் மகன் எலியாவை பார்த்தவுடனே वो आते ही ईशे के पुत्र एलियाब को देखते ही ஏமன் சாமுவேல் நினைச்சார்னா இவன் தான் போல இருக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணக்கூடியதான மனுஷன் அப்படின்னு நான் நினைச்சாரே. सामुएल ने सोचा कि यही है परमेश्वर के द्वारा अभिषेक करने वाला व्यक्ति करकर. 7வது வசனம் சொல்கிறது, 7वां वचन कहता है, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, परमेश्वर सामुएल को देखकर, நீ இவனுடைய முகத்தையும் तू इसके चेहरे को சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், और शरीर के बुडोल को मत दे. நான் इवனை புறக்கணித்தேன். मैंने इसे इनकार किया है. மனுஷன் பார்க்கிறபடி நான் முகத்தை பார்க்கிறதில்லை, இருதயத்தை பார்க்கிறவர் என்று சொல்லுகிறார். क्योंकि जैसा मनुष्य देखता है बाहर को, वैसे मैंने मैं हृदय को देखता हूँ. அப்ப ஆண்டவர் அவரை புறக்கணித்த உடனே அவனை தள்ளி விட்டாச்சு. तो परमेश्वर ने उसे इनकार करते उसे अलग कर दिए. இவன் ராஜாவா இருப்பதற்கு தகுதி இல்லை. हाँ, ये राजा बनने के लिए योग्य नहीं. ஈசாய் தன்னுடைய இரண்டாவது மகனை அழைக்கிறார். ईशा अपने दूसरे बेटे को भेजता है. Praise the Lord. Praise the Lord. அவன் சாமுவேலுக்கு முன்னால போறான். वो भी सामुएल के सामने आता है. ஆண்டவர் சொன்னார் இவனையும் புறக்கணிச்சேன். परमेश्वर ने कैसे भी मैंने इनकार किया. ஈசாய் மூன்றாவது மகன் சம்மாவை கூப்பிடுகிறார். और ईशा उसके तीसरे लड़के शम्मा को बुलाता है. கர்த்தர் சொன்னார் இவனையும் புறக்கணித்தேன். परमेश्वर ने कैसे भी इनकार किया. அப்ப ஈசா என்ன செய்தான்னா, तो ईशे ने क्या किया? தன் குமாரர் 7 பேரை சாமுவேலுக்கு முன்னால கொண்டு வந்தான். अपने बेटे लड़कों में से 7 जन को सामुएल के सामने लेकर आया. தாவீது எத்தனாவது மகன்? दाऊद की तुवा लड़का 8ஆம் நம்பர்.
8वां नंबर எத்தனை நம்பர்? कितवा नंबर 8ஆம் நம்பர். 8वां नंबर பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड 7 பேர் விருந்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். 7 जन उस भोज में बैठे அதாவது நான் உங்களுக்கு சொன்னா புரிகிறது மாதிரி சொன்னா அதாவது ஈசாயுடைய வீட்ல ஒரு பெரிய விருந்து நடக்க போகுது. आप समझ जैसे मैं कहूँ तो ईशे के घर पे एक बड़ा भोजन होने वाला है. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड ஈசாய் தன் மகன் 7 பேருக்கு அழைப்பு கொடுத்தான். ईशा अपने घर पे से बेटे से 7 जन को बुलाहट दिया. 8ஆம் நம்பருக்கு பத்திரிக்கை போகவே இல்ல. 8वें को पत्रिका गई नहीं. இப்படி ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொல்லவே இல்ல. ऐसा एक कार्य होने वाला है करके बताया नहीं. உங்க வீட்ல ஒரு பண்டிகை, आपके घर में एक त्योहार है. உங்க அப்பா அம்மா நீங்க உங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னு வைங்க. आप सभी का शादी ब्याह करके छोड़ दिए करके உங்க रख लीजिए. வீட்ல உங்க அப்பா அம்மா வீட்ல ஒரு ஃபங்க்ஷன். आपके माता पिता के घर पे एक फंक्शन एक உங்க उत्सव வீட்ல है. 4 பேர் நீங்க. आपके घर में 4 जन हो आप. 3 பேரை கூப்பிட்டாங்க. 3 जन को बुलाए. 4ஆம் நம்பர் நீங்க. 4था नंबर आप हो. வசதியில குறைவு. आप थोड़े सुविधा में कम हो. அதனால உங்களுக்கு சொல்லாம அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா तो आपको बताए बिना वहां पर एक फंक्शन एक उत्सव हो रहा है तो எப்படி இருக்கும்? कैसा रहेगा? எப்படி இருக்கும்? कैसा रहेगा? அந்த இடத்தில் நாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள். उस जगह पर हमारा इनकार हुआ है. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड ஹalleluya. हालेलुया. தாவீதுடைய வாழ்க்கை அப்படிதான். दाऊद का जीवन भी वैसा ही. அப்பா வீட்ல ஃபங்க்ஷனுங்க. पिता के घर में फंक्शन है. ஏமன் தாவீதுடைய சகோதரர்கள் 7 பேருக்கு அழைப்பு. दाऊद के भाई 7 जन को बुलाहट. 7 பேர் வந்து உட்கார்ந்திருக்கான். 7 जन भी आके बैठे हैं. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड 8ஆம் நம்பர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். 8वां नंबर जो है भेड़ बकरी को चरा रहा है. தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவன். पिता के द्वारा इनकार किया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆனா लेकिन 7 பேரையும் ஆண்டவர் தெரிஞ்செடுக்கல. 7 जन को परमेश्वर नहीं चुने. இப்ப சாமுவேல் கேக்குறாரு. अभी सामुएल पूछ रहे. தாவீதுடைய தகப்பன் ஈசாயை பார்த்து கேக்குறாரு. दाऊद के पिता ईशे से पूछ रहे. எப்ப எனக்கு டவுட்டா இருக்கு, இன்னும் உனக்கு பிள்ளை உண்டா இல்லையா? ए भाई मेरे को डाउट है तेरे को और भी बच्चे हैं कि नहीं. ஆண்டவர் இந்த வீட்ல தான் ஒருத்தனை அபிஷேகம் பண்ண சொன்னாரு. परमेश्वर इसी घर में एक को अभिषेक करने के लिए कहे. உன் பிள்ளை 7 லைனா போச்சு. तेरे बच्चे 7 लाइन से गए. 7 ஆண்டவர் புறக்கணிச்சேன்றாரு. 7 का परमेश्वर अयोग्य जानकर इनकार किए. இந்த வசனத்தை வாசிக்கும் போது इस वचन को पढ़ते समय என் மனசுல இப்படி வந்துச்சு. मेरे मन में ऐसा आया. சாமுவேலுக்கே டவுட் வந்திருக்கும். सामुएल को ही डाउट हुआ रहेगा. கர்த்தர் தான் அனுப்பினாரா? परमेश्वर नहीं भेजा क्या मुझे? 7 போய் சேர்ந்துச்சு. 7 जाके पहुंच गए. 7ல ஒண்ணும் இல்ல. 7 में से एक भी नहीं. கர்த்தர் இந்த வீட்டுக்கு அனுப்புனது உண்மையா இல்லையா? परमेश्वर इस घर पे मुझे भेजे वो सच है कि नहीं? என் ஊழியம் சரியா இல்லையா? मेरी सेवकाई सही है कि नहीं? சில நேரத்துல எங்களுக்கு இந்த டவுட் வரும். कुछ समय हमें भी ये डाउट आता है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. நான் இடையில சொன்னேன்னு நினைக்கிறேன். मैंने बीच में कहा था लगता है. ஒரு வீட்டுக்கு போன உடனே சொன்னார், அந்த சகோதரிக்குள்ள பிசாசு இருக்குனாரு. एक के घर पे जाते ही परमेश्वर ने कहा उस बहन के अंदर भूत है. பிசாசு இருக்குன்னு சொன்னாரு. शैतान ने करके कहे. அப்ப ஜெபம் பண்ண ஆடணும் இல்ல. तो प्रार्थना करते नाचना चाहिए ना? ஆடவே இல்ல. नाचा ही नहीं. என் ஊழியத்துல எனக்கு சந்தேகம் வந்துட்டு. मेरी सेवकाई में मुझे डाउट आ गया. கர்த்தர் பேசினாரா சாத்தான் பேசினானு எனக்கே டவுட் வந்து போச்சு. परमेश्वर ने बात किया शैतान ने बात किया मुझे ही डाउट आ गया. அதுக்கு பிறகு 2 வாரத்துக்கு பிறகு சர்ச்சுக்கு வந்தா उसके बाद 2 हफ्ते के बाद चर्च आए तो இங்க ஒரே ஆட்டம். यहाँ पर पूरा नाच. அப்பதான் நினைச்சேன் கர்த்தர் நல்லவர் என் கூட இருக்கிறார். तभी सोचा परमेश्वर भला है मेरे साथ है. हालेलुया. हालेलुया. சாமுவேலுக்கு கண்டிப்பா டவுட் வந்திருக்கும். सामुएल को जरूर संदेह डाउट आया रहेगा. ஏன்னா 7 கால் 7 முன்னால போயாச்சு. क्योंकि 7 जन आगे चले गए. இனி ஈசாயுடைய வீட்டு ரூம்ல ஒரு பையனும் கிடையாது. अभी ईशा के घर पे एक भी लड़का और नहीं है. Praise the Lord. Praise the Lord. இப்பதான் ஈமன் ஸ்தோத்திரம் சாமுவேல் ஈசாயை பார்த்து கேக்குறாரு. अभी सामुएल ईशा को देखकर पूछ रहे. 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 11वें वचन में कहा गया உன் है பிள்ளைகள் இவ்வளவு தானா? तेरे लड़के इतने ही है क्या? அப்படின்னு சொல்லி ஈசாயை பார்த்து கேட்டா. तभी ईशा को देखकर पूछे. அதுக்கு ஈசாய் சொல்ற பதில பாருங்க. तब ईशे जो जवाब देता है देखिए. எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். सबसे छुटका लुगरा एक है. எங்க இருக்கான்? कहां पर है? வீட்டுக்குள்ளாலயா? घर के अंदर क्या? தெருவுல விளையாடுறானா? या सड़क में खेल रहा है क्या? இல்ல. नहीं. வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். अरे वो तो जंगल में भेड़ बकरी को चरा रहा है. படுவாவி. हे पापी. இவ்வளவு பெரிய விருந்து நடக்குதுப்பா வீட்ல. अरे इतना बड़ा उत्सव फंक्शन भोजन हो रहा है घर पे. உன் சொந்த பிள்ளைய நீ கூப்பிடலையே. अरे तेरे खुद के बच्चे को तू नहीं बुलाया. Praise the Lord. Praise the Lord. அப்பொழுது சாமுவேல் சொன்னாரு, तब शामिल कहते ஆள் அனுப்பி அவனை இங்க கூப்பிடு. लोग बेचकर उसे यहाँ पर बुलवा. அவன் வரமட்டும். அந்த வசனம் தான்ப்பா 11.
11वां वचन, அவன் வரமட்டும் वो यहाँ आने तक நான் பந்தி இருக்க மாட்டேன். मैं भोजन नहीं करूंगा। சாமுவேல் என்ன சொல்றாரு? அவன் வரமட்டும் सामुएल क्या कहते, वो आने तक நான் சாப்பிட மாட்டேன். मैं खाना नहीं खाऊंगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தகப்பன் புறக்கணிக்கிறாரு, पिता इनकार करते, கர்த்தர் என்ன செய்றாரு? परमेश्वर क्या करते, அவங்க நடுவுல, उनके बीच में, புறக்கணிக்கப்பட்ட தகப்பன் நடுவுல इनकार के पिता के बीच में தாவீதை உயர்த்துகிறார். தாவீதை உயர்த்துகிறார். दाऊद को ऊंचा करते हैं। தீர்க்கதரிசி சொல்றாரு, भविष्यद्वक्ता कहता है, அவன் வராம விருந்து நடக்காது. वो आए बिना ये भोजन शुरू नहीं होगा। அவன் வராம நான் சாப்பிட மாட்டேன். वो आए बिना मैं खाना नहीं खाऊंगा। நான் சாப்பிடல உங்களுக்கும் பட்டினி தான்ப்பா. मैं नहीं खाऊंगा तो तुम भी भूखे ही रहोगे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. புறக்கணிக்கப்பட்டார். इनकार किया गया। தாவீது ஆள் அனுப்பி அவன் ஸ்தோத்திரம் ஏமன் அழைச்சாங்க. दाऊद को लोग बेचकर बुलवा लाए। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है, அழகிய கண்களும் सुंदर आंखें, நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தார். अच्छा रूपवान था। கர்த்தர் परमेश्वर சாமுவேல்ட்ட சொன்னாரு, शामुएल से कहे, இவன் தான்ப்பா, यही இவன் தான்ப்பா, यही है, இவனை நீ எழுப்பி அபிஷேகம் பண்ணு. इसे तो उठ के अभिषेक कर। அப்பொழுது சாமுவேல் तब शामुएल தைல கொம்பை எடுத்து तेल के सिंग को लेकर அவனை சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். उसे भाइयों के मध्य में अभिषेक किए। கையை தட்டி अच्छे से ताली बजाकर ஹalleluya. हालेलुया। புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். इनकार के लोगों के बीच में राजा के रूप में अभिषेक किया गया। Praise the Lord. Praise the Lord. தாவீதை ஏன் தகப்பன் கூப்பிடலன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். दाऊद को पिता ने क्यों नहीं बुलाया उसे मैं आपको बताता हूँ। ஈசாயுடைய 3 பிள்ளைகள் ईशा के 3 बच्चे மிலிட்டரியில ஆபீசர். मिलिट्री में ऑफिसर है। मिलिट्री में ऑफिसर है। பைபிள் வாசித்து பாருங்க. बाइबल पढ़ के देखिए। Praise the Lord. Praise the Lord. மிலிட்டரி மேன். मिलिट्री मैन, सैनिक, நல்ல அழகு, நல்ல கட்டுமஸ்து, நல்ல சம்பளம் எல்லாம் இருக்கு. अच्छे सुंदर कटमस्त बॉडी है, पगार है, सब है। அப்ப தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாம் நல்ல வருமானம் உள்ளவர்கள். तो दाऊद के जो भाई लोग हैं सब अच्छे कमाई, अच्छी तनख्वाह वाले थे। தாவீது மட்டும் दाऊद सिर्फ ஒரு சின்ன கோமணம் கட்டிட்டு ஆடுக்கு பின்னால போயிட்டு இருக்காரு. एक कपड़ा बांधकर भेड़ बकरियों के पीछे दौड़ रहा है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। விளங்குச்சா உங்களுக்கு நான் சொன்னது? समझ में आया आपको? நான் உங்களுக்கு சொன்னது விளங்குதா? मैं जो बोला समझ में आया? Praise the Lord. Praise the Lord. தாவீதுக்கு வருமானம் இல்ல. दाऊद को कमाई आमदनी नहीं। Praise the Lord. Praise the Lord. தாவீது அந்தஸ்தான வேலை செய்யல. दाऊद एक पद का, ऊंचे पद का काम नहीं किया। தாவீது சாதாரண வேலை செய்கிறான். दाऊद एक साधारण काम कर रहा है। அதனால தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டான். इसी वजह से पिता के द्वारा इनकार किया गया। நிறைய நேரத்தில் நாம் ஏன் புறக்கணிக்கப்படுகிறோம்? बहुत सी बार हम क्यों टुकराए जाते, इनकार किए जाते। பொன்னும் இல்லை, வெள்ளியும் இல்லை, பணமும் இல்லை, सोना नहीं, चांदी नहीं, पैसा नहीं, வசதி வாய்ப்புகள் இல்லை, सुविधा अच्छी फैसिलिटी नहीं, படிப்பும் இல்லை, பெரிய வேலையும் இல்லை, पढ़ाई लिखाई भी नहीं, ऊंचा काम भी नहीं, மற்றவர்களால் புகழப்படக்கூடிய அந்தஸ்தும் இல்லை, அழகும் இல்லை. दूसरों के द्वारा प्रशंसा करने जैसी सुंदरता भी नहीं, पैसे भी नहीं। அதனால நம்ம வீட்டில் உள்ள தகப்பன் தாயே சில நேரத்தில் புறக்கணிப்பாங்க. इसी वजह से कुछ समय हमारे घर के माता पिता भी हमारा इनकार करेंगे, ठुकराएंगे। எனக்கு கவர்மெண்ட் வேலை இல்லை, तेरे को गवर्नमेंट काम नहीं, பெர்மனன்ட் ஜாப் இல்லை, परमानेंट जॉब नहीं, இவனை நேசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. इससे प्रेम करके कोई फायदा नहीं। அப்படித்தான் நம்ம வீட்டில் உள்ளவங்க சிலர் நினைக்கிறாங்க. ऐसे हमारे घर के कुछ लोग सोचते। ஆனா மனிதனுடைய நினைவு வேறு, கர்த்தருடைய நினைவு வேறு. लेकिन मनुष्य का विचार अलग है, परमेश्वर का विचार अलग है। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மனுஷனுடைய நினைவு வேறு, கர்த்தருடைய நினைவு வேறு. मनुष्य का विचार अलग है, परमेश्वर का विचार अलग है। Praise the Lord. Praise the Lord. சொன்னது விளங்குச்சா? मैं जब बोल रहा समझ में आया? தகப்பன் पिता அந்தஸ்தை பார்த்தும் பொருளாதாரத்தை பார்த்தும் 7 பிள்ளைகளை நேசிக்கிறார். पद और उनकी आर्थिक स्थिति को देखकर 7 लड़कों से प्रेम करता है। தகப்பனுடைய நினைவு, पिता का विचार, இந்த 7ல ஒன்னு ராஜாவா போட்டான். ये 7 में से एक राजा बने। 8வது ஆடு மேய்க்கிறது தானே.
आठवां तो भेड़ बकरी को चराता है ना, அவனுக்கு என்ன அந்தஸ்து இருக்கு? उसको क्या पद है, அவனுக்கு என்ன அந்தஸ்து இருக்கு? उसको क्या पद है, அவன் ராஜாவாகி என்ன செய்ய போறான்? वो राजाओं के क्या करेगा? கர்த்தருடைய நினைவு எங்க இருக்கு? परमेश्वर का विचार किधर है? புறக்கணிக்கப்பட்ட தாவீதின் மேல இருந்துச்சு. ठुकराए गए इनकार के दाऊद के ऊपर थी। புறக்கணிக்கப்பட்ட தாவீதின் மேலே கர்த்தருடைய திட்டங்கள் இருந்தது. अरे ठुकराए गए इनकार के दाऊद के ऊपर थी। புறக்கணிக்கப்பட்டாலும் தேவனை ஆராதிக்கிறதான இவன் தேவ மனிதன் தாவீதின் மேலே தேவனுடைய பெரிய திட்டங்கள் இருந்தது. अरे ठुकराया गया, इनकार किया गया, लेकिन परमेश्वर का मनुष्य था, उसी के ऊपर परमेश्वर की बड़ी योजना थी। தேவ பிள்ளையை கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, परमेश्वर के बच्चों, परमेश्वर आपको देख कर कहते हैं, குடும்பம், तेरा परिवार, உன் வீடு, तेरा घर, உன் தாய் தகப்பன் तेरे माता पिता உன்னை புறக்கணிக்கலாம். तेरे को इनकार कर सकते हैं। தேவனை தேடுகிறபடியினாலே तू परमेश्वर को ढूंढता इस वजह से ஆண்டவர் உன்னை ஒருபோதும் புறக்கணித்து தள்ள மாட்டார். परमेश्वर तुझे एक भी दिन इनकार करके बाहर नहीं ढकेलेंगे। நாட்கள் வரும், दिन आएंगे, அவர்கள் நடுவில் उनके बीच உன் में தலையை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். तेरे सिर को परमेश्वर अभिषेक करेंगे। ஒரு நாள் வரும், एक दिन आएगा, நீ அவர்கள் நடுவில் உயருவாய். तू उनके बीच में ऊंचा उठेगा, அவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் உன் கரங்களை திடப்படுத்துவார். उनकी मदद करने के लिए परमेश्वर तेरे हाथों को दृढ़ करेंगे। கையை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. अच्छे से ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 புறக்கணிக்கப்பட்டவன் தாவீது. इनकार किया गया, ठुकराया गया दाऊद। அதுலயும் சொந்த தகப்பனால புறக்கணிக்கப்பட்டாங்க. वो भी खुद के पिता के द्वारा इनकार किया गया, பெற்றவங்களால புறக்கணிக்கப்பட்டவன். जिन्होंने जन्म दिया उनके द्वारा ठुकराया गया। Hallelujah. हालेलुया। காலங்கள் போனதே, दिन चले गए, ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக உயர்த்துகிறார். परमेश्वर उसका अभिषेक करके राजा के रूप में ऊंचा किए। வேதத்தை வாசித்து பாத்தீங்கன்னா वचन को पढ़कर देखोगे तो தாவீதுடைய தகப்பனும் தாயும் दाऊद के माता पिता மத்த 7 பேர்கிட்ட இருந்து ஆதரிக்கப்படல. தாவீது தான் தகப்பனையும் தாயையும் ஆதரிக்கிறவனா கடைசி வரைக்கும் இருந்தான். बाकी सातों के द्वारा आदर नहीं पाए, लेकिन दाऊद ही अंतिम तक उनके माता पिता का आदर करके संभाल कर रखा। பாஷையில சொல்றேன், आपके भाषा में कहता हूँ, மத்த 7 பேரும் சோறு போடலங்க தகப்பனுக்கும் தாய்க்கும். बाकी 7 जन माता पिता को खाना नहीं दिए। பைபிளை வாசித்து பாருங்க, बाइबल को पढ़कर देखिए, தகப்பனுக்கும் தாவீதுக்கும் தாய்க்கும் தாவீது தான் சாப்பாடு போட்டான். माता और पिता को दाऊद ही खाना खिलाया। தகப்பன் தாய்க்கு மட்டும் இல்ல, माता पिता को ही नहीं, மத்த 7 சகோதரர்கள் குடும்பத்துக்கு கூட தாவீது தான் சாப்பாடு போட்டான். बाकी 7 भाइयों के परिवार को भी दाऊद ही खाना இந்த खिलाया। அளவுக்கு கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிச்சார். पहुंचना दूर तक परमेश्वर दाऊद को आशीष किए। இன்னைக்கு நீ புறக்கணிக்கப்படலாம். हाँ, तेरा इनकार किया जाता होगा, ஒரு காலம் வரும், एक समय आएगा உன்னை புறக்கணித்து தள்ளினவர்கள் जिन्होंने तेरे को इनकार करके ठुकराया, உன்னிடத்தில் அடைக்கலம் தேடுவார்கள். वो तेरे ही पास शरण को ढूंढ कर आएंगे, உன்னிடத்தில் அடைக்கலம் தேடுவார்கள். तुझसे ही शरण ढूंढेंगे। ஆமென். आमीन। தகப்பனும் தாயுமா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், जो माता पिता है उनसे मैं कहता हूँ, எத்தனை பிள்ளை பெற்றிருந்தாலும் சரி, कितना भी बच्चे आप पैदा किए हो, எல்லா பிள்ளையும் ஒண்ணு போல தான் இருக்கணும். सभी बच्चे एक जैसे होने चाहिए। ஆமென். आमीन। ஆமென். आमीन। ஒரு பிள்ளை படிப்புல குறைஞ்சதுனால உங்க பிள்ளை இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, एक बच्चा पढ़ाई लिखाई में कम है, इस वजह से आपका बच्चा नहीं है कर क्या बोलोगे तो அது மாதிரி சாபம் உங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்ல. उसके जैसा श्राप और आपको कहीं पर भी नहीं। ஒரு பிள்ளைக்கு வருமானத்துல குறைவுன்றதுனால உங்க பிள்ளை இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, एक बच्चे के लिए कमाई में कमी है कर कर आपका बच्चा नहीं करके आप कहोगे तो அந்த பிள்ளை தான் நீ படுத்து கிடக்கும்போது உன் கண்ணீரை துடைக்கும். वही बच्चा जब तू लेटे रहेगा तेरे आंसू को पोंछेगा। Praise the Lord. प्रेज द लॉर्ड। தாவீதுடைய வாழ்க்கை அப்படித்தான் ஆச்சு. दाऊद का जीवन वैसा ही था। நேரம் இல்ல, வேகமா போறேன். समय नहीं, जल्दी आगे बढ़ता हूं। 2 காரியம் சொல்ல வேண்டியது இருக்கு. और 2 कार्य बताना है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவன் पिता के द्वारा इनकार किया गया, தகப்பனையும் தாயும் ஆதரிக்கிறவனாய் மாறுகிறார். माता और पिता का वो आदर करता है। புறக்கணிக்கப்பட்ட அந்த விருந்திலேயே கர்த்தர் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். जिस भोजन के लिए वो इनकार किया गया, उसी भोजन में परमेश्वर से राजा के रूप में अभिषेक किए। எந்த விருந்துக்கு நீ வர்றதுக்கு லாயக்கு இல்லைன்னு தகப்பன் சொன்னான், अरे जिस भोजन के लिए तू आने के लिए लायक नहीं है करके पिता कहे, அந்த விருந்தே தாவீது வந்த பிறகு தாங்க நடந்துச்சு. वो भोजन ही दाऊद आने के बाद ही हुआ। அதுதான் நம்ம ஆண்டவர்.
वही हमारा परमेश्वर। ஹalleluya சொல்லுங்க, हालेलुया बोलिए, சத்தமா ஹalleluya சொல்லுங்க। जोर से हालेलुया बोलिए। இரண்டாவது ஒரு காரியம், दूसरा एक कार्य, அவன் அடுத்தது தன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுகிறார்। दूसरा अपने भाइयों के द्वारा इनकार किया जाता है। 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 28வது வசனம்। पहले शामुएल का पुस्तक 17वें अध्याय का 28वां वचन। வேகமாய் வாசிக்கிறேன், जल्दी से पढ़ता हूं। அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாக எலியாப் கேட்டபோது, वो मनुष्य से बातें कर रहा है, उससे पहला बड़ा भाई एलियाब सुनते ही தாவீதின் மேல் கோபம் கொண்டு, दाऊद के ऊपर गुस्सा होकर, நீ இங்கே வந்தது என்ன? तू यहाँ क्यों आया है? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? और जंगल में थोड़ी सी भेड़ बकरियों को तो किसके पास छोड़ आया है? யுத்தத்தை பார்க்க வல்லவாய் வந்தாய், तू तो जो युद्ध को देखने आया है உன் ना, துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் அறிவேன் என்று சொல்கிறார்। तेरा अभिमान और तेरे मन की बुराई मुझे मालूम है कर कहता है। இரண்டாவது தாவீதுடைய சகோதரன், दूसरा दाऊद का भाई, தாவீதை பார்த்து दाऊद को देखकर ஏமன் ஸ்தோத்திர அவமானமா பேசுறாங்க। अपमान की बातें कहता है। என்ன பேசுறான் தெரியுமா? क्या कहता है मालूम है क्या? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, தாவீதுடைய சகோதரர் 3 பேர் மிலிட்டரியில இருக்கான் அப்படின்னு। मैंने पहले ही कहा था ना, दाऊद के 3 भाई लोग मिलिट्री सेना में அதுல ஒருத்தன் தான் பேசுறான்। उसमें से एक बोल रहा है, உன் துணிகரத்தை தெரியும்பா, अरे तेरे अभिमान को पता है, நீ ஆடுகளை மேய்க்க வேண்டியவன் தானே, तू तो भेड़ बकरियों को चराने वाला है ना, எதுக்கு யுத்த களத்துக்கு வந்தாய்? तू क्यों युद्ध के मैदान में आया? அப்ப தாவீதின் சகோதரன் சொல்கிறான், अब दाऊद का भाई कहता है, இல்ல நீ ஆடு மேய்க்க மட்டும்தான் லாயக்। अरे तू सिर्फ भेड़ बकरी चराने के लिए लायक है। எதுக்கு மட்டும்? किसके लिए सिर्फ? சில பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, நீ மாடு மேய்க்கிறதுக்கு லாயக்கு। कुछ बच्चों को देखकर कहेंगे तू गाय को चराने के लिए लायक है। சிலர் சொல்லுவாங்க கழுதை மேய்க்கிறதுக்கு தான் லாயக்கு। कुछ कहते तू तो गधा चरने के लिए लायक है। கேரளால ஒருத்தன் கழுதை மேய்ச்சு பல கோடிக்கு சொந்தக்காரனா மாறிட்டான்। केरला में एक जन गधे को चराकर कई करोड़ों का मालिक हो गया। ஏன்னா கழுதை பால்ல இருந்தா உங்களுக்கு மூஞ்சியில போடுறதெல்லாம் வருதான்। क्योंकि गधे के दूध से ही आपके चेहरे में जो क्रीम लगाते हो आता है। Praise the Lord. Praise the Lord. பெரிய தொழிலாவே பண்றான் இன்னைக்கு। वो बड़ा व्यापार के रूप में वो அவன் कर रहा है। வச்சிருக்கிற ஒரு கழுதையை 1 லட்சம் ரூபாயா। वो जो रखा है वो गधे का कीमत ही 1 लाख ஒரு रुपया। நாள் ரோட்ல போனதுக்கு இப்ப கழுதைக்கு இப்ப மவுஸ் வந்துட்டு, நீங்க எல்லாம் மூஞ்சில தேய்ச்சதுனால। ஆமென் आमीन ஆமென் आमीन ஆமென் ஆமென்। அன்னைக்கு கழுதைனா அடிப்பாங்க। उस दिन गधा मतलब मारते थे। என்ன கட்டி போட்டு தீனி போடுறான்। आज तो उसको बांध के रख के उसको खाना खिला रहा है। பரவாயில்ல, உங்களை நினைச்சு கழுதை சந்தோஷப்படும்। कोई बात नहीं, आपको सोच के गधा आनंदित होगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்। परमेश्वर आपको आशीष करे। இப்ப தாவீதை பார்த்து சகோதரன் என்ன சொல்றான்? अब दाऊद को देखकर भाई क्या कहता இல்ல, है? உனக்கு ஆடு மேய்க்க மட்டும்தான் லாயக்கு। अरे तू तो भेड़ बकरी चराने के लिए लायक है। யுத்த களத்துல வர்றதுக்கு உனக்கு என்ன லாயக்கு இருக்கு? अरे युद्ध के मैदान में आने के लिए क्या योग्यता है? பெரிய யுத்தம் ஒன்று நடக்க போகுது। बड़ी युद्ध होने वाली है பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும்। फलिस्ती और इस्राएली लोग के बीच में। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நல்ல கவனிச்சிடுங்க। अच्छे से ध्यान दीजिए। ஏமன் இப்ப இஸ்ரவேலில் ராஜாவா இருப்பது சவுல்। अब इस्राएल देश में राजा के रूप में शाऊल। சவுலுடைய ராணுவத்தில் தான் தாவீதுடைய சகோதரர்கள் இணைந்திருக்கிறார்கள்। शाऊल की सेना में ही दाऊद के भाई लोग जुड़े हुए हैं। Praise the Lord. Praise the Lord. தாவீதுடைய தகப்பன் சொல்றான், दाऊद के पिता कहता है, போப்பா ये जा உன் சகோதரர்களை பார்த்து நலம் விசாரிச்சிட்டு வா, तेरे भाइयों से मिलकर उनका हाल पूछ करा, அவனுக்கு கொஞ்சம் பயரெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வா, उनको जाके थोड़ा जो है खाने की वस्तु दे करा, கொஞ்சம் பால் கட்டி எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வா। थोड़ा पनीर के टिकिया सब दे के आ। தாவீது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான்। दाऊद सब उठा के लेकर गया। ஆடுகளை வேலைக்காரன் கையில கொடுத்துட்டு வரான்। भेड़ बकरियों को नौकरों के हाथ में देकर आता है। அங்க போகும்போது वहां पर जाते ही பெலிஸ்தியன் ஒருவன் கோலியாத் வந்து சத்தம் போடுறான்। फलिस्तियों में से गोलियात आके चिल्ला रहा है, ஏமன் தேவனை தூஷிக்கிறான், परमेश्वर की निंदा कर रहा है, தேவனுடைய சேனையை நிந்திக்கிறான்। परमेश्वर की सेना की निंदा कर रहा है। ஏமன் என்னோடு யுத்தம் பண்ண கூடியவன் யார் என்று சத்தம் இடுகிறான்। अरे मेरे साथ युद्ध करने के लिए कौन है करके ललकार रहा है। இத கேட்ட உடனே தாவீதுக்கு கொந்தளிக்குது। इसे सुनते दाऊद जो है अंदर से उभरने लगा। தேவனையும் தேவ சேனையும் தூஷிக்கிறானே। अरे परमेश्वर और उसकी सेना को ललकार रहा है, निंदा कर रहा है। இவன் இஸ்ரவேலின் சேனைக்குள் ஓடி போகிறான் தாவீது। ये इस्राएल की सेना के अंदर दौड़ कर जाता है दाऊद। பக்கத்துல ஒருத்தனை பார்த்து கேக்குறான், बगल वाले एक व्यक्ति को देख के पूछ रहा है, இந்த பெலிஸ்தியனை கொல்றவனுக்கு ராஜா என்ன கொடுப்பார்? इस फलिस्ती व्यक्ति को मारने से राजा क्या देंगे? Praise the Lord. Praise the Lord. உடனே பக்கத்துல இருக்குன்னு சொல்றான், तुरंत बगल वाला कहता है, இவனை கொன்னா इसे मारेगा तो சவுல் ராஜா பொண்ணை கல்யாணம் பண்ணிச்சிருவார்। शाऊल की राजा की जो बेटी है ना उससे शादी करा देंगे। பைபிள்ல இருக்கு। बाइबल में है। அடுத்தவன்ட்ட போய் கேக்குறான், अगला एक व्यक्ति से जाके पूछता है, அதான் சொல்றான்। वो भी वही कहा। இத கேட்டு இருக்கும்போது தான் தாவீதின் சகோதரன் வர்றான்। इससे पूछते समय ही दाऊद का भाई आया। அவன் வந்து கேக்குறான், वो आकर पूछता है, ஆடு மேய்க்க வேண்டிய தானே நீ, अरे तुझे भेड़ बकरी चराना था உனக்கு ना, இங்க என்ன வேலை? तेरे को यहाँ पे क्या काम? யுத்தத்தை பார்க்க வந்தியா? युद्ध को देखने आया क्या? போயிட்டே
जाते जा, யுத்தம் பண்ண உனக்கு லாயக்கு இல்ல. युद्ध करने के लिए तू लायक नहीं। ஆமென். आमीन। அதனால தான் உங்க அப்பா ஆடு வாங்கி தந்திருக்காரு. इसीलिए तो पिताजी तुझे भेड़ बकरी लेके दिए। Praise the Lord. Praise the Lord। நான் கட்டுமஸ்தா இருக்கேன். मैं तो अच्छा कटमस्त हूँ। ஆமென். என்னால எதுவும் செய்ய முடியும். मैं जो चाहिए कर सकता हूँ। ஈட்டியை தூக்க முடியும். मैं भाले को उठा सकता हूँ। எல்லாம் பண்ண முடியும். मैं सब कर सकता हूँ। சின்ன பையன்டா. अरे तू तो लड़का है। சின்ன பையன் போடா. अरे तू छोटा लड़का है, जा यहाँ से। அவமானமா பேசுறான். अपमान की बातें कहता है। அவமானமா பேசுறான். अपमान की बातें कहता है। தாவீது என்ன பேசினாலும் பரவாயில்ல. लेकिन दाऊद तू कुछ भी बोल, कोई बात नहीं। கர்த்தர் அவன் தூஷிக்கிறான்ல. परमेश्वर की नाम की निंदा कर रहा है ना। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। இவன் அப்படியே ஒருத்தன் கூட்டிட்டு போறா ராஜா விட்ட. है इससे एक व्यक्ति इसको राजा के पास लेकर गया। அங்க என்ன நடக்குதுன்னா वहां पर क्या हो रहा है? கொஞ்ச நாளாவே தினமும் காலையிலும் சாயங்காலம் பெலிஸ்தியன் வருவான். अरे थोड़े दिनों से सुबह और शाम को पलिस्ती आता है। சத்தமிட்டு தேவனையும் தேவன் சேனையும் தூஷிப்பான். अरे ऊंची आवाज से परमेश्वर की सेना की निंदा करता है। உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். आप में से को चुनिए, என்னோடு யுத்தம் செய்யட்டும். मुझसे युद्ध करे। என்ன கொன்னா நாங்க எல்லாம் உங்களுக்கு அடிமை. मुझे मार डालेगा तो हम सब आपके गुलाम। நான் அவனை கொன்னா நீங்க எல்லாம் எனக்கு அடிமைகள். मैं उसे मार डालूंगा तो तुम सब मेरे गुलाम। சவுல் ராஜா அரண்மனைக்கு உள்ளால ஒளிச்சிட்டு இருக்கான். शाऊल राजा के महल के अंदर छुपा हुआ है। சவுலின் சேனை எல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. 1-2 வருது அவனுக்கு. शाऊल की सेना सब कांप रही है, उसे 1 नंबर 2 नंबर आ रहा है। ஏன்னா கிட்டத்தட்ட 9.5 அடி உயரம். 9.5 அடி உயரம். तकरीबन 9.5 फुट ऊंचा। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। யோசித்து பாருங்க. सोच के देखिए, என்னை விட இன்னும் பாதிக்கு மேல உயரம் இருக்கு அவனுக்கு. मुझसे भी और आधा ऊंचा है वो। Praise the Lord. Praise the Lord। இவனை பார்த்தே எல்லாரும் நடுங்கி போய் நிக்கறான். उसे देख के सब कांप कर लड़खड़ा कर खड़े। இஸ்ரவேலிலேயே பெரிய மனுஷன் சவுல். इस्राएलियों में से सबसे बड़ा मनुष्य शाऊल। சவுலை காட்டிலும் மீதி எல்லாரும் இஸ்ரவேல்ல சின்னவங்கள தான். शाऊल के सामने बाकी सभी इस्राएली छोटे ही है। பைபிள்ல வாசித்தா बाइबल में पढ़ोगे तो ஏவன் மீதி எல்லாரும் சவுலுடைய ஷோல்டருக்கு தான் இருப்பாங்க இஸ்ரவேல்ல. इस्राएली में बाकी सभी शाऊल के कंधे के बराबर ही है। அவ்வளவு பெரிய மனுஷனே உள்ள போய் ஒளிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். उतना बड़ा मनुष्य ही अंदर जाके डर कर बैठा है। தாவீது சொன்னா நான் போறேன். दाऊद कहता है मैं जाता हूँ। கர்த்தருடைய நாமத்துல நான் போறேன். परमेश्वर के नाम से मैं जाता हूँ। சகோதரர்கள் சொல்றாங்க நீ ஆடு மேய்க்கிறது லாயக்கு. भाई लोग कहते तू तो भेड़ बकरी चराने के लिए लायक है। அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சொல்றது उसके अंदर का अभिषेक कहता है இல்ல नहीं, யுத்தத்துக்கு நீ லாயக்குள்ளவன். युद्ध के लिए तू लायक है। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. वहां पर एक घटना हुई। இதுதான் ஆச்சரியமான சம்பவம். वही आश्चर्य घटना। ஏவன் தாவீதை சவுல்ட்ட கொண்டு போனாங்க. दाऊद को शाऊल के पास लेकर गए। சவுல் என்ன செய்தான் தெரியுமா? शाऊल ने क्या क्या मालूम है क्या? அவனுடைய வஸ்திரத்தை கழட்டி தாவீதுக்கு கொடுக்கிறான். उसके वस्त्र को तार कर दाऊद को देता है। அவன் போட்டிருந்ததான தலை சீரா, उसने जो सिर का टोपी रखा था, அவனுடைய மார்க்கவசம், उसका जो झीलम था, சவுல் ராஜாவுடைய கையில் இருந்த ஈட்டி और शाऊल राजा के हाथ में जो भाला था தாவீதுக்கு கொடுக்கிறான். दाऊद को देता है। ஆமென் आमीन ஆமென் आमीन। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தாவீதுடைய சகோதரன் என்ன சொன்னா? दाऊद के भाई ने क्या कहा था? இல்ல ஆடு மேய்க்க மட்டும் தான் லாயக்கு. ये तू भेड़ बकरी चराने के लिए लायक கர்த்தர் है। என்ன சொன்னாரு? परमेश्वर क्या कहे? ராஜாவின் வஸ்திரத்தை உடுத்த நீ லாயக்கு. राजा के वस्त्र पहनने के लिए तू लायक है। நல்ல கவனிச்சுக்க, अच्छे से ध्यान दीजिए, நல்ல கவனிச்சுக்க. अच्छे से ध्यान दीजिए। தாவீதுடைய சகோதரர்கள் எத்தனை வருஷம் ராணுவத்தில் இருந்தாலும் दाऊद के भाई कितने भी साल सेना में क्यों ना हो, ராஜாவின் வஸ்திரத்தை தொட கூட முடியாது. राजा के वस्त्र को छू भी नहीं सकते। புறக்கணிக்கப்பட்ட அதே இடத்தில் इनकार किए गए उसी जगह पर அவங்கெல்லாம் மிலிட்டரி வஸ்திரம் உடுத்திருக்கும் போது वो सभी मिलिट्री की वस्त्र पहने हुए समय में தாவீதின் மேலே ராஜாவின் வஸ்திரம் உடுத்தப்படுகிறது. दाऊद के ऊपर राजा का वस्त्र पहनाया நல்ல जाता கையை है। தட்டி ताली बजाकर புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் கர்த்தர் உயர்த்துகிறவர். अरे ठुकराए हुए इनकार के जगह पे परमेश्वर ऊंचा करते हैं। புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் கர்த்தர் உயர்த்துகிறவர். ठुकराए हुए इनकार के जगह पे परमेश्वर ऊंचा करते हैं। அதே இடத்துலங்க उसी जगह पर கொஞ்ச நேரத்திலேயே थोड़े इस समय में, கொஞ்ச நேரத்திலேயே थोड़े इस समय में அல்லேலூயா. हालेलुया। தாவீதுடைய சகோதரன் பார்த்திருப்பான். दाऊद का भाई देखा होगा, அட பாவி பிள்ளை, अरे पापी, ஆடு மேய்க்கிறது தான் லாயக்குன்னு நான் நினைச்சேன். भेड़ बकरी चराने के लिए लायक करके मैंने सोचा था। ராஜாவின் வஸ்திரம்,
राजा का वस्त्र। தாவீது சொல்றான், दाऊद कहता है, போட்டு பார்த்துட்டு சொல்றான், पहन के देख के कहा, எனக்கு இதெல்லாம் லாயக்கு இல்ல, मेरे लिए सब लायक नहीं, இத போட்டுட்டுலாம் யுத்தம் பண்ண முடியாது, ये सब पहन के युद्ध नहीं कर सकता। Praise the Lord. Praise the Lord. ஆனா எனக்கு ஒரு தகுதி இருக்கு, लेकिन मेरी एक योग्यता है। Praise the Lord. Praise the Lord. கோலியாத்தை கொல்றதுக்கு என்கிட்ட ஆயுதம் இருக்கு, गोलियात को मारने के लिए मेरे पास हथियार है। ஹalleluya சொல்லுங்க, हालेलुया बोलिए, ஹalleluya சொல்லுங்க, जोर से हालेलुया बोलिए। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, அவன் கல்ல வச்சு அடிக்கிறான், गोफन में पत्थर रखकर मारता है। நேரம் இல்ல, வேகமா போயிறேன், समय ने जल्दी से आगे बढ़ता हूँ। ஏமன் கோலியாத்து கீழே விழுறான், गोलियात नीचे गिरता है। ஏமன் கோலியாத்தை கொன்னுகிட்டு தலையை எடுத்துக்கிட்டு வர்றான், गोलियात को मारकर उसका सिर काट के उठा कर ले आ रहा है। அங்க இருந்த ஸ்திரீகள் பாட ஆரம்பிச்சாங்க, वहां पर की स्त्रियां गाने लगी। ஆமென் आमीन। என்ன பாடுனாங்க தெரியுமா? क्या गाए मालूम है क्या? ஏமன் சவுல் கொண்டது 1000, साउल ने मारा 1000, தாவீது கொண்டது 10000, दाऊद ने मारा 16000, 10,000. 10,000। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। 10,000 அதான் 10000. 10,000। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. साउल ने मारा 1000, दाऊद ने मारा 10,000। தாவீத புறக்கணிச்சதான அவமானமான பேசினதான அண்ணனுக்கு காதுல விழுந்திருக்குமா விழுந்திருக்காதா? दाऊद को इनकार किए उसके बारे में अपमान से बोलने वाले भाई के कान में ये बात पड़ी होगी कि नहीं? புறக்கணிக்கப்பட்ட அதே இடத்தில் அதே நாளில் கர்த்தர் தாவீதை உயர்த்துகிறார். इनकार किए ठुकराए गए उसी जगह पे उसी दिन परमेश्वर दाऊद को ऊंचा किए। Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரை தேடும் தேவ பிள்ளையே, परमेश्वर को ढूंढने वाले परमेश्वर के बच्चे, புறக்கணிக்கப்படுகிற இடத்தை इनकार किए जाने वाले जगह சகோதரர்கள் पर புறக்கணிக்கிறாங்களா? तेरे भाई तेरा इनकार करते क्या? அவமானமா பேசுறானா? अपमान की बातें कहते हैं क्या? சகோதரிகள் பேசுறாங்களா? बहन लोग कहती है क्या? லாயக்கே இல்ல, तू लायक ही नहीं, நீ லாயக்கில்லதா, तू लायक ही नहीं। உன்னோடு கூட இருக்கிறவர் லாயக்காக்குறவர் உன்னை, तेरे साथ जो है वो तुझे लायक करते हैं। உனக்கு இருக்கிற அபிஷேகம் तेरे अंदर का अभिषेक உன்னை சகலவற்றிலும் தகுதிப்படுத்தி நிறுத்தும் என்பதை விசுவாசித்துக்கொள். तुझे सारे कार्य में लायक बनाकर खड़ा करेगी करके विश्वास कर। Praise the Lord. Praise the Lord. எல்லாம் சொல்லுவாங்க, सब कहते हैं, எப்பா ஒண்ணும் இல்ல, अरे जा लायक ही नहीं है, ஒண்ணுமே இல்ல அப்படின்னா कुछ भी नहीं है। அப்பதான் சொன்னா ஆடு மேய்க்கிறதுக்கு தான்டா லாயக்கு. वैसे कहा तू तो भेड़ बकरी चराने के लिए लायक है। ஆமென். आमीन। ஆடு மேய்ச்சவனை தான் கர்த்தர் அரசனா மாத்தி வச்சாரு. भेड़ बकरी को चराने वाले कोई परमेश्वर राजा के रूप में ऊंचा மிலிட்டரி किया। ஆபீசர் ஆண்டவர் தெரிந்தெடுக்கலங்க, मिलिट्री ऑफिसर को परमेश्वर नहीं चुने, புறக்கணிக்கப்பட்டவனை தெரிந்தெடுக்கிறார். जो ठुकराए गए इनकार किया उससे चुने। கடைசியா अंतिम 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 42வது வசனம், पहला शामुएल का 17वें अध्याय का 42वां वचन, எதிரியால் அசட்டை பண்ணப்பட்ட தாவீது, शत्रुओं के द्वारा तुच्छ गिना गया दाऊद। 42வது வசனத்திலிருந்து கீழ வசனம் வாசிக்கும் போது 42 वचन से नीचे पढ़ते आते समय அந்த கோலியாத் பார்க்கறான், गोलियात देख रहा है। தாவீதை பார்த்த உடனே दाऊद को देखते ही அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுள்ளவனும் சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். क्योंकि वो लड़का ही था, उसके मुख पर लाली झलकती थी और वो सुंदर था, तो उसने उसे तुच्छ जाना। Praise the Lord. Praise the Lord। தாவீதை பார்த்து சொன்னான், 44வது வசனம், 44 वचन में दाऊद को देखकर कहा, என்னிடத்துல வா, मेरे पास आ, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். मैं तेरे मांस को आकाश के पक्षियों और वन पक्षियों को दूंगा। Praise the Lord. Praise the Lord। தாவீது போறான், दाऊद जाता है, யுத்தத்துக்கு நேருக்கு நேர் பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ண போறான். युद्ध के लिए उस फलिस्ती के सामने युद्ध करने के लिए जाता है। போகும்போது जाते समय பெலிஸ்தியன் பார்க்கறான், கோலியாத் फलिस्ती गोलियात देखता है, 9 அடி உயரம், 9.5 फीट ऊंचा। ஆமென். आमीन। மும்பையில எந்த வீட்லயும் வசிக்கிறதுக்கு அவன் லாயக்கே கிடையாது. मुंबई के किसी भी घर में रहने के लिए वो लायक नहीं। நம்ம வீடு நம்ம போனாலே தலை குனிஞ்சு போக வேண்டியது இருக்கு, பங்கா போடவே முடிய மாட்டேங்குது. हमारे घर में हम जाते इस समय सिर झुका के जाना पड़ता है, पंखा डाल नहीं सकते। Praise the Lord. Praise the Lord। அவ்வளவு உயரங்க. उतना ऊंचा। தாவீது சின்ன பையன், दाऊद छोटा लड़का, சின்ன பையன், छोटा लड़का, வாலிப பையன், जवान लड़का, கல்யாணமே ஆகலைனா, उसकी तो शादी नहीं हुई अभी तक। சின்ன छोटा लड़का है, छोटा लड़का छोटा, இவன்ட்ட எந்த ஆயுதமும் கிடையாது. उसके पास कोई हथियार नहीं। Praise the Lord. Praise the Lord। பாக்கெட்டுக்குள்ளால 4-5 கல்லு கிடக்கு, पैकेट पॉकेट के अंदर 4-5 पत्थर है, ஒரு கவன் குருவி அடிக்கிறதுக்கு. और जो एक गोफन जो चिड़िया मारते। Praise the Lord. Praise the Lord। வேற ஒண்ணும் இல்ல. और कुछ नहीं। அவன் பெரிய ஈட்டி வச்சிருக்கான், वो बड़ा भाला रखा है, அவனுக்கு கேடயத்தை பிடிக்கிறதுக்கே ஆள் இருக்கு கூட. उसके ढाल को पकड़ने के लिए लोग साथ में। அவன் அப்படி வரான், वो ऐसा आ रहा है இவன். ये। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। யானை ஆட்டுக்குட்டி மாதிரி தான். हरे हाथी और भेड़ बकरी के समान है। இவனை பார்த்த உடனே பெலிஸ்தியன் சொல்றான், சின்ன பைய பொடி பயல போடா, इसे देख के फलिस्ती की तरह छोटे लड़के छुट के तू यहाँ से जा, போடா. तू
तू जा यहाँ से। உங்க ராஜா சவுலே வந்து பாத்துக்கிட்டு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு பாத்ரூம்ல। अरे तेरा राजा शाऊल आके देख के डर के बाथरूम में जाके बैठा है। அரண்மனை விட்டு அவன் வெளியே வரல இன்னும்। वो तो राजमहल से बाहर ही नहीं अभी तक। ஆமென் आमीन। ஒரு ராணுவத்துல இருக்கும் அத்தனை பேர் என்ன பார்த்து அங்கெல்லாம் நிக்கான்। अरे तेरी सेना में जो भी वो सब मुझे देखकर वहां दूर खड़े। ஒரு பையன் எனக்கு முன்னால வரலையே। अरे कोई एक भी मेरे पास सामने नहीं आया। சின்ன பையன் போடா। तू छोटा लड़का जा यहाँ से। அந்த வார்த்தையை வாசித்து பார்த்தா பயங்கரமா இருக்கு। 42வது வசனம்। उस वचन को पढ़ के देखे तो बहुत अलग रहेगा। पढ़िए 42वां वचन। அவனை அசட்டை பண்ண। उसे तुच्छ जाना। ए तू जा। Praise the Lord. Praise the Lord. அசட்டை பண்றதுன்னா என்ன? तुच्छ जानना मतलब क्या? ஏமன்னா ஒண்ணு இல்ல போடா। ए मेरे सामने तो कुछ नहीं, जा यहाँ से। Praise the Lord. Praise the Lord. என் தூசி சிலர் சொல்லுவாங்க என் கால் தூசி கூட இல்லன்னு சொல்லுவாங்க இல்ல। कुछ लोग इतना, अरे मेरे पैर की धूल के समान भी तू नहीं है। Praise the Lord. Praise the Lord. அவ்வளவு தூரம் அழுக்க வச்சிருக்காங்க அவங்க। उतना दूर तक वो गंदगी रखे पैर में। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்படிதான் அவன் பார்த்தா। ऐसा उसने देखा। போடா 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 போடா। ए तू जा यहाँ से। Praise the Lord. Praise the Lord. ஆமென்। आमीन। ஆமென்। சென்னை பாஷையில சொன்னா தம்மா துண்டு பையன்। चेन्नई भाषा में बोले तो ये क्या छोटा लड़का, यहाँ से जा। Hallelujah. Hallelujah. ஆமென்। आमीन। போடா போடா। ए तू जा यहाँ அரே से। ஒண்ணெல்லாம் நான் கணக்குல எடுக்கறடா। अरे तेरे को तो मैं हिसाब में नहीं गिनूंगा, तू जा यहाँ से। Praise the Lord. Praise the Lord. அப்படி அசட்டை பண்றான்। ऐसा तुच्छ जान रहा है। அசட்டை பண்ணப்படுறான்। तुच्छ जाना जा रहा है। அந்த இடத்துல தான் उसी जगह पर கர்த்தர் தாவீதை மேன்மைப்படுத்துகிறார்। परमेश्वर दाऊद को बड़प्पन कर रहे हैं। அவன் ஈட்டியோட வரான்। वो भाले के साथ आता है। கேடயத்தோட வரான்। वो जो एक ढाल के साथ आता है। இவன் சொல்றான் ये कहता है, நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தினால நான் வர்றேன்। तू निंदा करने वाले परमेश्वर के नाम से आता हूँ। ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए। நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தினால நான் வர்றேன்। तू निंदा करने वाले परमेश्वर के नाम से आता हूँ। ஆமென்। आमीन। ஒரே கல்லு தான்। एक ही पत्थर। ஆமென்। आमीन। அவனுக்கு யூஸ் ஆனது ஒரே கல்லு தான்। उसको काम में आया एक ही पत्थर, ஒரே அடி एक ही मार, நெத்தியில போய் விழுது। सीधे माथे पे जाके लगा। நெத்தியில விழுந்தா அவன் பின்னால விழணும்। माथे पे लगते हुए पीछे गिरना चाहिए। அந்த அடியில இப்ப இவன் அப்படி அடிச்சன வைங்களா முன்னால விழுவானா பின்னால விழுவானா? अब ये ऐसे मारे तो मैं आगे की तरफ गिरूंगा या पीछे की तरफ? கோலியாத் எப்படி விழுந்தான்? गोलियत कैसे गिरा? दाऊद, உன்னை சின்ன பையன் நினைச்சேன்டா। मैं तेरे को छोटा लड़का करके सोचा। அல்லேலூயா। हालेलुया। அப்படி தாவீதுக்கு முன்னால வந்து விழுந்தான்। ऐसे दाऊद के सामने आके गिर गया। ஒரே அடிதான்। एक ही मार। Praise the Lord. Praise the Lord. செத்து போனா। मर गया। பைபிள்ல சொல்லி இருக்கு। बाइबल में कहा गया है, தாவீதுடைய கையில பட்டயம் கூட கிடையாது। दाऊद के हाथ में तलवार भी नहीं, ஓடி போனா। दौड़ कर गया। பெலிஸ்தியனுடைய அந்த கோலியாத்துடைய பட்டயத்தை இவன் फिलिस्ती गोलियत की तलवार को ये खींचा। Praise the Lord. Praise the Lord. இப்ப வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தான்? अभी तक वो क्या कह रहा था? உன்னை கொன்னு ஆகாயத்து பறவைக்கு கொடுப்பேன் அப்படினா। मैं तुझे मार के आकाश के पक्षियों को தாவீது खिलाऊंगा। பட்டயத்தை எடுத்தான்। दाऊद उसी की तलवार को निकाला, उसके सिर को काटा, குடுமியை பிடிச்சிட்டு நடக்கறான்। उसके चोटी को पकड़ के चल रहा है। பெலிஸ்தியனுடைய தலை தாவீதின் கையில। फिलिस्ती गोलियत का सिर दाऊद के हाथ में। அசட்டை பண்ணப்பட்ட எதிரியுடைய தலை தாவீதுடைய கையில। तुच्छ जानने वाले शत्रु का सिर जो है दाऊद के हाथ में। Praise the Lord. Praise the Lord. ஒருவனும் அங்க நிக்கல। कोई वहां पे नहीं रुका। அத்தனை பெலிஸ்தியனும் ஓடி போயிட்டான்। सारे फिलिस्ती भाग गए। அத்தனை பெலிஸ்தியனும் ஓடி போயிட்டான்। सारे फिलिस्ती भाग गए। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। உனக்கு விரோதமா வந்து யாராவது உன்னை புறக்கணிச்சு சொன்னாங்கன்னா ஒண்ணே ஒண்ணு சொல்லு। तेरे विरोध आके कोई तेरा इनकार करके ठुकरा के कोई बोलते तो तू एक ही बात बोल। ஆமென் உனக்கு லாயக்கு இல்லைன்னு சொன்னா तू कुछ भी लायक नहीं करके कहेगा तो உன் பார்வையில நான் லாயக்கு இல்ல தான்। तेरी नजर में मैं लायक नहीं, உன் பார்வையில நான் சின்ன பையன் தான்। तेरी नजर में मैं एक छोटा लड़का, ஆமென் தகுதி இல்ல தான்। मैं लायक योग्य नहीं। ஆனா ஒண்ணு என்கிட்ட இருக்கு। लेकिन एक मेरे पास है। என்ன இருக்கு தெரியுமா? क्या है मालूम है क्या? என்னை சகலவற்றிலும் தகுதிப்படுத்தி நிறுத்துகிற கர்த்தருடைய நாமம் எனக்குள்ளால இருக்கிறதுனால என்னை ஆண்டவர் எல்லா இடத்திலும் தகுதிப்படுத்தி நிறுத்துவா। मेरे को सारे कार्य में लायक बनाकर खड़ा करने वाला परमेश्वर का नाम है, जो मुझे सारे कार्य में लायक करके खड़ा करेगा। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல तुच्छ गिने वाले जगह पर தாவீதுடைய தலையை ஆண்டவர் உயர்த்தி நிறுத்தினாரே। दाऊद के सिर को परमेश्वर ऊंचा करके खड़ा किए। புறக்கணிக்கப்படுகிற இடத்துல इनकार ठुकराए जाने वाले जगह அற்பமா पर, எண்ணப்படுகிற இடத்துல तुच्छ गिने जाने वाले जगह पर, தள்ளப்பட்ட இடத்துல हरे ढकेल लिए जाने जगह
அவமானமாய் பேசக்கூடிய இடத்துல अपमान की बातें करने वाली जगह पर இந்த வருஷத்துல ये साल கர்த்தர் சொல்கிறார், परमेश्वर कहते என் ஜனமே मेरे लोगों உன்னை நான் எடுத்து நிறுத்துவேன், मैं तुम्हें उठाकर खड़ा करूंगा, அவர்கள் நடுவில் நான் உயர்த்துவேன், उनके बीच में ऊंचा करूंगा, அவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். उनके लिए तू आशीर्वाद का कारण रहेगा करके परमेश्वर कह रहे। கண்களை மூடுவா, आंखों को बंद करेंगे, முழங்கால் படியிட ஆரம்பிப்பா. घुटना टेकना शुरू करेंगे। எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். सभी जन परमेश्वर को देखकर हम प्रार्थना करेंगे। நேரம் இல்ல, समय नहीं। எல்லாரும்